இதில் இன்னொரு விஷயத்தையும் ஞானவான்கள் தெரியப்படுத்துகின்றார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே, ஏன்னா இந்த இடத்துல விளக்கமே எப்படி சொல்லப்படுகின்றது, அல் முத்தஅவ்விஹ் லி ஸிக்ரி அஸாபில்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதனையை நினைவு கூறுகின்ற பொழுது ஆஹ் ஆஹ் என்று சொல்லக்கூடியவர் என்றே அல்லாஹ் என்பதற்கு அர்த்தம் சொல்லப்படுகின்றது. அதனால அல்லாஹ்வை திக்ர் செய்வதிலே ஆஹ் ஆஹ் என்று அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து பார்த்து, நரகத்தை நினைத்து பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாசகமும் ஒரு வார்த்தையும் ஜிக்ர் என்பதிலே சேர்க்கப்பட்டிருக்கின்றது. எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அல்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹான் அல்லாஹ் என்றெல்லாம் ஜிக்ர் செய்கின்றோமோ, அதே போன்று ஆஹ் ஆஹ் என்று சொல்லுவதும் ஒரு திக்ராக கருதப்படுகின்றது. இதை இமாம் அபுல் ஹசன் அலியு ஷாதிலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய தரீகாவுடைய திக்ரிலே சேர்த்திருக்கின்றார்கள். இந்த கடலோரங்கள் உள்ள ஊர்களிலே நாம் பார்க்கலாம். அதிராம்பட்டினம், காயல்பட்டணம், கீழக்கரை, நாகப்பட்டினம், நாகூர், இந்த மாதிரி உள்ள சில ஊர்களிலே ஜிக்ர், ஷாதிலி தரீகாவுடைய ஜிக்ர் நடக்கும். அந்த திக்ரில் முதலாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுவார்கள். அப்புறம் அல்லாஹ் அல்லாஹ் என்பதாக சொல்லுவார்கள். அதற்கு அடுத்ததாக ஆஹ் ஆஹ் என்பதாக சொல்லுவார்கள். சிலோனிலும் கூட நிறைய உண்டு இது ஆஹ் ஆஹ் என்று திக்ர். அது சில பேர் என்ன பண்றாங்க, அதை மாற்றி போட்டாங்க, அஹ் அஹ்னு ஆத்திட்டாங்க. அஹ் அல்ல, ஆஹ் என்பதுதான் அதனுடைய வார்த்தை, சுருக்கமான வார்த்தை. ஆஹ் என்று யார் சொல்லுகின்றாரோ அவருக்கு பெயர் அவ்வாஹ் என்பதாக சொல்லப்படும். ஆஹ் என்று யார் அதிகமாக சொல்லுகின்றாரோ அவருக்கு பெயர் அவ்வாஹ் என்று சொல்லப்படும். ஆஹ் நீ ஏன் சொல்லணும்? கவலையின் காரணமாக, வேதனையின் காரணமாக, திடுக்கத்தின் காரணமாக, அல்லாஹ்வுடைய அச்சத்தின் காரணமாக ஆஹ் ஆஹ் என்று சொல்லக்கூடியவர் என்று அதற்கு பொருளாகும். ஆக இதை அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து, அல்லாஹ்வுடைய நிலை, அங்கு இருக்கக்கூடிய பயங்கரமான சூழ்நிலைகளை நினைத்து, கியாமத்து நாளை நினைத்து, மஹ்ஷர் மைதானத்தை நினைத்து, நரகத்தை நினைத்து ஆஹ் ஆஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தையும் ஜிக்ராக ஆக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு அவ்வாஹ் என்ற இந்த வாசகம், இந்த வார்த்தை ஆதாரமாகும் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஆக இப்படி பல்வேறு விதமான விளக்கங்கள். ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இங்கே சொல்லப்பட்ட 7-8 அர்த்தம் சொல்லப்பட்ட எல்லா அர்த்தத்தையும் உடையவர்களாக இருந்தார்கள், எல்லா கருத்துக்களும் உடையவர்களாக இருந்தார்கள் என்பதாக சொல்லுகின்றான் அல்லாஹ். இன்ன இப்ராஹீம லஹலீமுன் அவ்வாஹ். அதே மாதிரி முனீப், அவர் மீளக்கூடியவர். முனீப்னா ராஜி இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர். ஏதாவது ஒரு நிகழ்ச்சி, எங்கேயாவது ஒரு சின்ன சருகுதல் ஏற்பட்டு அல்லாஹ் அல்லாததின் பக்கம் கொஞ்சம் கவனம் ஏற்பட்டால் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடுவார். அவருக்கு பேர் முனீப் என்பதாக சொல்லப்படும். எப்பொழுதுமே அல்லாஹ்வின் பக்கம் இருப்பார். ஏதாவது சில நேரங்களிலே துனியாவுடைய விஷயத்திலே கொஞ்சம் அப்படி மாறுதல் ஏற்பட்டால் உடனடியாக அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி விடக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய திக்ரிலேயே இருந்தார்கள். எப்பொழுதுமே அல்லாஹ்வுடைய திக்ரில் இருந்தால் அப்போ எப்படி சாப்பிட்றது, குடிக்கிறது, தூங்கிறது, மனைவியுடன் உறவாடுகின்றது, மற்ற வேலைகளை பார்க்கறது, கடத்தலுக்கு போகிறது, போருக்கு போகிறது, இதெல்லாம் ஆமாம் எல்லா நேரங்களையும் அல்லாஹ்வுடைய திக்ரில் தான் இருந்தாங்க. மனைவியுடன் உறவாடக்கூடிய நேரத்திலும் கூட அல்லாஹ்வுடைய திக்ருடன் இருந்தார்கள். சில நேரங்களிலே, எப்பொழுதாவது சில வினாடிகளிலே அந்த மாறிவிடும், அந்த நிலை மாறிவிடும். உலகத்தின் பக்கம் கவனம் ஏற்பட்டுரும். ஏதாவது ஒரு சில வினாடிகளிலே, 24 மணி நேரங்களிலும் ஏதாவது ஒரு சில வினாடிகளிலே மாறிவிடும். அப்படி மாறுகின்ற காரணத்தினால், ஏன்னா உலகத்தில் தான் வாழ வேண்டும், மனிதன் என்ற அடிப்படையில் அல்லாஹ்தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வைத்திருந்தான். இன்னமா அன பஷருன் என்று சொல்லுகின்றான் அல்லாஹ்தாலா. மனிதன்கிற ஹைசியத்தில் பார்க்கும்பொழுது சில நேரங்கள் அப்படின்னு சொன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படிங்கிற அர்த்தம்லாம் இல்லை. ஒரு சில வினாடிகள் அப்படி மாறிவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த நேரத்தில் அல்லாஹ்தாலா இடத்துல இஸ்திக்ஃபார் செய்வார்கள். இந்த மாதிரி ஒரு கவனம் திரும்பி விட்டுச்சே அப்படின்னு சொல்லிட்டு உடனே இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதனால தான் நாளொன்றுக்கு நான் 99 தடவை, நான் 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்கின்றேன், இன்னும் ஹதீஸில் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸினுடைய கடைசியிலே இன்னஹு லயுகானு அலைய என்றும் சொல்லுகின்றார்கள். எனக்கு இந்த உலகத்தினுடைய தூசிகள், சில புழுதிகள் சில படுகின்ற காரணத்தினால் நான் 100 தடவை இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று சொன்னார்கள். ஏன்னா மனைவி மக்களோடு பழக வேண்டியது இருக்கின்றது. அந்த நேரத்தினால சில நேரங்களில் கவனம், துனியாவுடைய கவனம் வர வேண்டியது இருக்கு. துனியாவுடைய கவனம் வராமல் அதை செய்ய முடியாது. குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபட முடியாது, மக்களை கவனிக்க முடியாது. அதனால கொஞ்சம் அந்த மாதிரி திரும்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. அதனால அந்த திரும்புகின்ற நேரத்தில் என்னுடைய மனசுல ஒரு விதமான தூசி படிந்து விடுகின்றது, உலக தூசி. அதனால நான் 100 தடவை அல்லது 70 தடவை இஸ்திக்ஃபார் செய்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அது மாதிரி நபிமார்கள் எல்லோருமே இருந்தார்கள். முனீப் என்று சொன்னால்
திரும்பக்கூடியவர். கொஞ்ச நேரம் கவனம் வேற பக்கம் இருந்தாலும் கூட திடீரென்று அல்லாஹ் தஆலாவின் பக்கம் திரும்பி தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி கொள்வார். அவருக்கு பேர் முனீப் என்பதாக சொல்லப்படும். அதனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி இருந்தார்கள் என்பதாக சொல்லும் பொழுது மூமினானவர்கள் அந்த நபிமாருடைய வழியை கொஞ்சம் பின்பற்ற வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா தெரிவிக்கின்றார். இந்த இடத்துல சம்பவங்கள் சரித்திரங்கள் சொல்லப்படுவதற்கு காரணம் மூமின்கள் திருந்த வேண்டும், மூமின்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3 சிபாத்துகளை சொல்லும் பொழுது அந்த சிபத்துகளிலே 3 ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்பதை உணர வேண்டும். பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றார், யா இப்ராஹிம் ஆரில் அன் ஹாதா. இப்ப அந்த மலக்குகள் சொன்னார்கள், இப்ப தர்க்கம் செஞ்சாங்க, 300 பேர் இருந்தா 30 பேர் இருந்தா 40 பேர் இருந்தா ஒருத்தர் இருந்தா அப்படிலாம் கேட்டு கடைசியில அவங்க அழிக்க போறாங்க அப்படின்னு தெரிந்த உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல அந்த மலக்குகள் சொன்னார்கள், இப்ராஹிமே ஆரில் அன் ஹாதா, இதை விட்டு நீர் புறக்கணித்து விடுவீராக. இந்த உம்முடைய தர்க்கம் செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் விட்டுடுங்க, அதை பத்திலாம் பேசிட்டு இருக்க வேணாம். இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக, நிச்சயமாக உம்முடைய ரப்புடைய தண்டனை வந்தே விட்டது என்பதாக அந்த மலக்குகள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்பிட்டான் அழிக்க சொல்லி. நீங்க இப்ப விவாதம் செய்யறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது, விவாதம்லாம் செஞ்சுட்டு இருக்காது, விட்டுடுங்க அந்த பேச்சை அப்படின்னு சொல்றாங்க. யா இப்ராஹிம் ஆரில் அன் ஹாதா, அந்த பேச்சை விட்டுடுங்க. இன்னஹு கத் ஜாஅ அம்ரு ரப்பிக், உம்முடைய ரப்புடைய கட்டளை அதாவது தண்டனை திட்டமாக வந்து விட்டது. வ இன்னஹும் ஆதீஹிம் அஸாபுன் கைரு மர்தூத், நிச்சயமாக அவர்களுக்கு மறுக்கப்படாத தண்டனை வந்தே தீரும் என்றும் சொன்னார்கள் அந்த மலக்குகள். மறுக்கப்படாத தண்டனை, தடுக்கப்படாத தண்டனை. யாரும் அந்த தண்டனை தடுத்து விட முடியாது, யாரும் நிறுத்தி வைத்து விட முடியாது, யாரும் அதனை எந்த விதமான சக்தியை கொண்டும் தடுத்து நிறுத்தி இந்த தண்டனை வராமல் அவர்களை காப்பாற்றி விட முடியாது. அப்படிப்பட்ட தண்டனை திட்டமாக வந்து விட்டதா. இன்னஹும் ஆதீஹிம், அவர்களுக்கு வந்தே தீரும் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். வலம்மா ஜாஅத் ருசுலுனா லூதன் சீஅ பிஹிம் வலாக பிஹிம் ஸர்ஆ. சரி, இப்ப இது எங்க இருக்கிறாங்க இந்த மலக்குகள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து இருக்கிறாங்க. ஷாம் நகர் தான், ஷாம் தேசம் தான். இப்பொழுது ஜோர்டான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இவங்க நபியா இருக்கிறாங்க, இன்னொரு பகுதியில் அவங்க நபியா இருக்கிறாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம். இவருக்கும் அவருக்கும் இடையில 4 பர்சக் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. 48 மைல், 48 மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல லூத் அலைஹிஸ்ஸலாம் நபியா இருந்தாங்க. அந்த ஊருக்கு பேர் சத்தூம் என்பதாக பேர். சத்தூம் என்ற ஒரு கிராமத்தில் நபியாக லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்ப இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு புறப்பட்டு போனாங்க மலக்குகள். வலம்மா ஜாஅத் ருசுலுனா லூத்தன், நம்முடைய தூதர்கள் அதாவது மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே வந்த பொழுது, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வரும்போது முதல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட போகும்போது மனித வடிவத்தில் போனாங்க, விருந்தாளிகள் மாதிரி தெரிஞ்சாங்க, விருந்து கொடுத்தாங்க அப்படின்னு வருது. இங்கே எப்படி வந்தாங்க? இங்கேயும் அதே மாதிரி தான், மனித வடிவத்தில் தான் வர முடியும். மனித வடிவத்திலே வந்தார்கள், ஆனால் அழகான வாலிபர்களுடைய வடிவத்திலே வந்தார்கள். வாலிபர்களாக, அழகான வாலிபர்கள். அந்த மாதிரி அழகானவங்களை யாருமே பார்த்திருக்க முடியாது, அவ்வளோ அழகா உள்ளவர்களாக வந்தார்கள். இங்கே சரித்திரம் சொல்லப்படுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது, மலக்குகள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசிட்டு அந்த ஊருக்கு வந்தாங்க, சத்தூம்ங்கிற ஊருக்கு வந்தாங்க. ஊருடைய எல்லைக்குள்ளே நுழையும் பொழுது அந்த மலக்குகள் எத்தனை பேர் அப்படிங்கிறது கருத்து வேறுபாடு இருக்குது. 3 பேர் அல்லது 4 பேர் அல்லது 40 பேர் என்றெல்லாம் கூட கருத்து வேறுபாடு இருக்கின்றது. சரி, 3 பேர்னு வச்சுக்க. 3 பேர் அந்த மலக்குகள் அங்கே வந்தாங்க. ஊருக்குள்ள வரும் பொழுது ஊருடைய எல்லையில சில பெண்கள் தண்ணீர் எடுத்து கொண்டிருந்தார்கள், கிணற்றுல தண்ணீர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுல லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 மகள்களும் இருந்தாங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. யாரோ புதுசா வாலிபர்கள் வர்ற மாதிரி தெரியுது, இந்த ஊருக்காரங்க ரொம்ப கெட்ட ஜனங்களாச்சு, அழகான வாலிபர்களாக வேற இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய 2 பெண் மக்களும் அவங்களுக்கு பக்கத்துல போய், நீங்க யாரு, எந்த ஊரு, எங்கிருந்து வர்றீங்க, எதுக்காக வர்றீங்கன்னு கேட்டாங்க. பயப்படுறாங்க அவங்க. இந்த மாதிரி வாலிபர்களை கண்டால் அவர்கள் தீய செயல்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால அவங்க பயந்து கேட்கிறாங்க. வாங்க சொன்னாங்க, நாங்கள் இன்ன இடத்துல இன்ன ஊர்ல இருந்து வர்றோம். ஏதோ ஒரு ஊரை சொல்றாங்க, இந்த ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்தோம், நாங்கள் விருந்தாளிகளாக வந்திருக்கிறோம் இந்த ஊருக்கு, எங்களுக்கு யாராவது இந்த ஊர்ல சாப்பாடு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க சாப்பாடு யாராவது கொடுப்பாங்க? அந்த 2 பேரும் சொன்னாங்க, ஆமா, இங்க ஒரு
பெரியவர் ஒருத்தர் இருக்கிறார், வயசானவர். அவர் யார் வந்தாலும் சாப்பாடு கொடுப்பார். தங்களுடைய 2 பேருடைய தந்தை லூத் அலைஹிஸ்ஸலாத்தை தான் அவங்க சொல்றாங்க 2 பேரும். அவர் சாப்பாடு உணவு கொடுப்பார், அவர் விருந்தாளியை கவனிப்பார் என்பதாக சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்த அந்த வீட்டை அடையாளம் காட்டினார்கள். அவங்க முன்னால போறாங்க, இவங்க பின்னால போறாங்க, அல்லது அவங்க முன்னால போயிட்டாங்க, இந்த மலக்குகள் பின்னால வர்றாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல வந்தார்கள் அந்த மலக்குகள், அவங்க வீட்டை தேடி வந்தாங்க. வீட்டில் வந்த உடனே அழகான வாலிபர்கள், அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய திடுக்கமாயிடுச்சு லூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு. ஆஹா, இந்த மாதிரி ஒரு வாலிபர் இங்கே வந்திருக்கிறாங்களே, சில பேர் வந்திருக்கிறாங்களே, என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ, நம்முடைய ஊர் மக்கள் ரொம்ப கொடியவர்களாயிற்று, ரொம்ப கெட்டவங்களாயிற்று, இவங்க விருந்தாளிகளாக நம்ம இடத்துல வந்திருக்கிறாங்க, நம்முடைய விருந்தாளிகளை வந்து கேவலப்படுத்திட்டா நமக்குள்ள கேவலம் அது என்று நினைத்து கவலைப்பட்டார். அவர் எப்படி கவலைப்பட்டார்? அல்லாஹ் சொல்லுகின்றார், வலம்மா ஜாத் ருசுலுனா லூத்தன், நம்முடைய தூதர்கள் அந்த மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வந்த பொழுது சீஅ பிஹிம், அவர்களின் மூலமாக அவர் கவலை அடைந்தார், கவலைக்கு உள்ளாக்கப்பட்டார். சீஅ பிஹிம், அவர்களின் காரணமாக கவலைக்கு உள்ளாக்கப்பட்டார். ரொம்ப பெரிய கவலை அவருக்கு வந்துருச்சு. வலாக பிஹிம் ஸர்ஆ, அவருடைய இதயம் அவர்களின் காரணமாக ரொம்ப நெருக்கடியாகிவிட்டது. இந்த விருந்தாளிகளின் மலக்குகளின் காரணமாக இதயம் ரொம்ப கனமாயிடுச்சு. என்னுடைய இதயமெல்லாம் கனத்து போயிடுச்சு, இதயம் ரொம்ப கஷ்டப்படுது, என்னுடைய மனம் ரொம்ப கஷ்டப்படுது அப்படின்லாம் நம்ம சொல்றோமா இல்லையா? அது லாக பிஹிம் ஸர்ஆ, அவர்களின் காரணமாக இதயம் நெருக்கடிக்குள்ளானவராக அவர் ஆகிவிட்டார். அவர் சொன்னார், வகால ஹாதா யௌமுன் அஸீப், இது ஒரு கடுமையான துன்பமுள்ள நாள், இந்த நாள் ரொம்ப கடுமையான துன்பத்திற்குரிய நாள், இந்த நாளிலே ரொம்ப பெரிய சிரமம் ஏற்பட்டு இருக்கின்றது எனக்கு என்பதாக சொன்னார். ஒரு விருந்தாளிகள் வந்திருக்கின்றார்கள், விருந்தாளிகளுக்கு தொந்தரவு தந்தால், விருந்தாளிகளுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டால் அது விருந்து கொடுக்கக்கூடியவருக்கு ஏற்பட்டதாக ஆகும். பொதுவான நியதி அது. நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வந்திருக்கிறார், அவருக்கு யாராவது ஒரு துன்பம் தந்து விட்டார் என்று சொன்னால் அந்த துன்பம் தனக்கு வந்த துன்பமாக கருதப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றார். அதனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ரொம்ப பெரிய சிரமமான நாள் இன்னைக்கு என்பதாக சொன்னார். இப்போ இந்த வீட்டுக்கு வந்தாங்க. முதல்ல சம்பவம் சொல்லியிருக்க முன்னால சூரத்துல் ஆராஃப் நினைக்க அதில் வந்திருக்குது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி ஒரு பெண், அவர் காஃபிராகவே இருந்தார். அந்த பெண் காஃபிர்களுடனே சேர்ந்து கொண்டு இருந்தார், ஆனால் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவியாக இருந்தார். அந்த பெண் இந்த விருந்தாளிகளை, இந்த மலக்குகளை அழகான வாலிபர்களாக பார்த்து விட்டார். பார்த்த உடனே வீட்டிலிருந்து வெளியே போய் அந்த காஃபிர்களிடத்தை, தன்னுடைய கௌமுகளிடத்தில் சொல்லிட்டார், இந்த மாதிரி இங்க வீட்டுக்கு சில விருந்தாளிகள் வந்திருக்கிறாங்க, ரொம்ப அழகானவங்க, அந்த மாதிரி அழகான வாலிபர்கள் நாங்கள் பார்த்ததே இல்லை, நான் பார்த்ததே இல்லை, அப்படிப்பட்ட அழகான வாலிபர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அவங்க எல்லாரும் சேர்ந்து வேகமா ஓடி வந்தாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய வீட்டுக்கு ஓடி வர்றாங்க எல்லாரும் சேர்ந்து. அதே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஜாஅஹு கௌமுஹு யுஹ்ரஊன இலைஹி, அவருடைய கௌமுகள் கூட்டத்தினர் வந்தார்கள், அவர் பக்கம் விரைந்தவர்களாக வந்தார்கள், ரொம்ப விரைந்து ஓடி வந்தார்கள் எல்லாரும். யுஹ்ரஊன யுஹர்விலூன, ரொம்ப வேகமா ஓடி வந்தாங்க. ஆக இன்னைக்கு நம்ம நல்ல வேட்டை கிடைச்சிருக்கு, நமக்கு நல்ல ஆள்கள்லாம் கிடைச்சிருக்கிறாங்க, நம்முடைய தேவைகளை ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய ஒரு நல்ல நேரம் ஏற்பட்டு இருக்கின்றது என்பதாக சொல்லி நினைத்து வேகமாக ஓடி வந்தார்கள். வமின் கபுலு கானு யாமலூன ஸய்யிஆத், இதற்கு முன்னாலும் அவர்கள் தீமையான செயல்களை செய்பவர்களாக இருந்தார்கள். ஆணுக்கு ஆண் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இழிவான கேவலமான ஒரு செயலை செய்து கொண்டிருந்தார்கள். ஓரினச் சேர்க்கை அப்படின்னு சொல்றோமா இல்லையா, அதை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். இதுக்கு முன்னால அதே மாதிரி செய்து கொண்டிருந்தார்கள். அதனால அந்த பழக்கத்திலே எங்கே ஓடி வந்தார்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். சரி, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வீட்டுக்கு வந்து அவர்கள் கேட்கின்றார்கள், எங்கே அந்த விருந்தாளிகள் அப்படின்னு கேட்கிறாங்க. எங்க விருந்தாளிகள்? உங்கள்கிட்ட சில வாலிபர்கள் இங்க வந்திருக்கிறாங்க, அவர்களை எங்களிடத்தில் ஒப்படைத்து விட வேண்டும், நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது, எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், என்னை இவ்வளவு கேவலப்படுத்துறீங்களே, என்னுடைய வீட்டுக்கு விருந்தாளிகளாக வந்திருக்கின்றார்கள் வெளியூர்காரர்கள், அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் இப்படி தவறாகவெல்லாம் நடந்து கொள்ளக்கூடாது என்றெல்லாம் பல உபதேசங்களை செய்தார்கள். எதையும் கேட்கிறாப்புல இல்லை. முன்னால் சூரத்துல் ஆராஃப் நினைக்கிறேன், அதுல ஒரு வாசகம், ஒரு ஆயத்தை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான்.
இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டவர்களும் இன்னஹும் உனாசுன் யததஹரூன், சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் அவர்கள். அந்த மனிதர்கள் சொல்றாங்க, அந்த கோபங்கள் சொல்றாங்க, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் சுத்தமாக இருக்கணும்னு விரும்புறாங்க. அந்த மாதிரி சுத்தமாக இருக்க நாங்க விரும்பல என்று சொல்லுகின்றார்கள். சரி, இப்படியெல்லாம் விவாதம் செய்தார்கள், தர்க்கம் செய்து அவர்களை இவர்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டார்கள். எவ்வளவோ சொல்லி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை. கடைசியாக சொல்றாங்க, கால யா கௌமி ஹாஉலாஇ பனாதி ஹுன்னா அத்ஹரு லக்கும், என்னுடைய சமுதாயத்தினரே, இவர்கள் இதோ என்னுடைய பெண் மக்கள் இங்கே இருக்கின்றார்கள். 2 பெண் மக்கள், அவர்களுக்கு 2 பெண் மகள்கள் இருந்தார்கள் என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஜீதா என்று ஒரு பெண்ணுடைய பெயர், ஜௌரா என்று இன்னொரு பெண்ணுடைய பெயர் என்பதாக சரித்திரத்திலே குறிப்பிடப்படுகின்றது. அந்த 2 பேர் தான் அங்க பார்த்தது. இப்ப சொல்றாங்க, யா கௌமி ஹாஉலாஇ பனாதி, என்னுடைய சமுதாயத்தினரே, இதோ என்னுடைய மக்கள் பெண் மக்கள் இருக்கின்றார்கள். ஹுன்னா அத்ஹரு லக்கும், அவர்கள் உங்களுக்கு ரொம்ப பரிசுத்தமானவர்கள். அதாவது அவர்களை வேண்டுமானால் நான் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்து விடுகின்றேன். என்னுடைய மகளை வேண்டுமானால் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுத்துறேன், என்னுடைய விருந்தாளியை விட்டுடுங்க அப்படிங்கிறாங்க. திருமணம் செய்வது ரொம்ப சுத்தமான விஷயம், அதை நான் செய்து தருகின்றேன். ஹுன்னா அத்ஹரு லக்கும், உங்களுக்கு ரொம்ப பரிசுத்தமானவர்கள் அவர்கள். நீங்கள் தவறு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படாது. திருமணம் செய்து கொண்டால் ஆணுக்கு பெண்ணை அல்லாஹ்தஆலா ஜோடியாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அது சுத்தமான வேலைதான். அதை நான் உங்களுக்கு செய்து தருகின்றேன், என்னுடைய மக்களை, என்னுடைய பெண் மக்களை உங்களுக்கு திருமணம் செய்து தருகின்றேன் என்பதாக சொன்னார். நீங்க நினைக்கக்கூடிய இந்த காரியத்தெல்லாம் நீங்க விட்டுடுங்க, இந்த தீய காரியத்தை, கெட்ட வேலைகளை நீங்கள் செய்யாதீர்கள் என்றெல்லாம் உபதேசம் செய்து என்னுடைய மக்களை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகின்றேன் என்பதாக சொன்னார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றார். இங்க ஒரு கேள்வி நமக்கு ஏற்படும். அவர்கள் காபிர்கள், ஈமான் கொள்ளாதவர்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மக்களும் ஈமான் கொண்ட மூமின்கள். அவர்கள் சொல்ல போனார் அல்லாஹுடைய தூதர், ரசூலுடைய மக்கள். அவர்கள் மூமினாக இருக்கக்கூடிய அந்த பெண்களை காபிராக இருக்கக்கூடிய அவர்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறது? ஒரு மூமின் ஒரு காபிரை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்பது சட்டம். அதனால் காபிரை எப்படி திருமணம் செய்து கொடுக்கின்றேன் என்று அவர்கள் சொன்னார். ஹுன்னா அத்ஹரு லக்கும் சொன்னா உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தர்றேன்னு அர்த்தம். அதுக்கு உஸவ்விஜுகுமுஹுன்ன, அவர்களை உங்களுக்கு நான் திருமணம் செய்து தருகின்றேன் என்று அர்த்தம். அதுக்கு அப்படித்தான் அர்த்தம் செய்யப்பட்டு இருக்கின்றது. சரி, எப்படி திருமணம் செய்ய முடியும் என்று சொன்னால், அது அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே, அந்த ஷரியத்திலே, அவர்களுடைய ஷரியத்திலே ஒரு காபிர் ஒரு முஸ்லிமை திருமணம் செய்து கொள்ளலாம், காபிருக்கும் முஸ்லிமுக்கும் திருமணம் செய்வது ஆகும் என்ற சட்டம் இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் கூட நுபுவத் வருவதற்கு முன்னால், நபிப்பட்டம் அருளப்படுவதற்கு முன்னால முஸ்லிம் காபிரை திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் பொதுவாக இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூட, அதாவது ஆரம்ப காலத்திலே இந்த திருமணம் சம்பந்தமாக யார் யாரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சட்டம் சொன்னான் அல்லாஹ் தஆலா, அந்த சட்டத்திற்கு முன்னதாக, சட்டம் வருவதற்கு முன்னதாக மூமினானவர்களை காபிரானவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் என்ற சட்டம் இருந்தது. அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய மக்களை, அதாவது பெண் மக்கள் ருக்கையா, ஜைனப், உம்மு குல்சூம், இந்த 3 பேரையும் ஆரம்பத்தில் காபிர்களுக்குத்தான் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதாவது அபூ லஹபுடைய 2 மகன்களுக்குத்தான் 2 மக்களை திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள், 2 பெண் மக்களை. அபுல் ஆஸ் என்ற ஒருவருக்கு 3வது ஒரு உம்மு குல்சூம் என்பவரை திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தாலும் அந்த அப்படியே இருந்தது. அவர் கடைசியில் அந்த அபூ லஹப் உடைய 2 மகன்களும் அந்த 2 மகள்களையும் தலாக் சொல்லிவிட்டார்கள். பிறகு அபுல் ஆஸ் என்பவர் அவரும் பிரிந்து விட்டார். அந்த பத்ரு போர் நேரத்தில் தன்னுடைய மனைவியை விட்டு பிரிந்து விட்டார். ஹிஜ்ரத்தோடு அந்த பிரிவு ஏற்பட்டு விட்டது. ஆனால் தலாக் எல்லாம் சொல்லல. கடைசியாக அபுல் ஆஸ் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். பிறகு அந்த திருமணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சேர்த்து வைத்தார். அந்த 2 பேர்த்தையும் அந்த திருமணத்திலேயே சேர்த்து வைத்தார்கள் என்பதாக சட்டம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதனால் ஆரம்ப காலத்திலே சட்டம் வருவதற்கு முன்னதாக இது இருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த சட்டம் வருவதற்கு முன்னாலே இதை சொல்லி இருக்கலாம், அல்லது அவர்களுடைய மார்க்கத்திலே இது அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஒரு மூமினான பெண் காபிரான ஆண்களை திருமணம் செய்து கொள்வது, அல்லது காபிரான பெண் மூமினான ஆணை திருமணம் செய்து கொள்வது என்பதெல்லாம் சட்டமாக இருந்தது என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். அதனால லூத் அலைஹிஸ்ஸலாம் இங்கே இப்படி சொன்னார்கள் என்பதாக விளக்கம் தரப்படுகின்றது.
ஹாஉலாஇ பனாத்தி ஹுன்ன அத்ஹர் லக்கும் ஃபத்தகுல்லாஹ வலா துஹ்ஸூனி ஃபீ ضيفி. நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த மாதிரிலாம் செஞ்சீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் உங்களுக்கு, அதை பயந்து கொள்ளுங்கள். வலா துஹ்ஸூனி ஃபீ ضيفி, என்னுடைய விருந்தாளிகளுடைய விஷயத்திலே என்னை நீங்கள் கேவலப்படுத்தி விட வேண்டாம். அவர்களை கேவலப்படுத்துவது உங்களுடைய தீய செயல்களுக்கு அவர்களை இலக்காக்கினால் அது நீங்கள் என்னை கேவலப்படுத்துவதாகத்தான் ஆகும். ஆகவே என்னை நீங்கள் அந்த விஷயத்திலே கேவலப்படுத்தி விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் தங்களுடைய கவலையை வெளிப்படுத்துகின்றார்கள். அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், உங்களிலிருந்து ஒரு நேர்வழி உள்ள நேர்மையான எண்ணம் உள்ள ஒரு மனிதர் கூட இல்லையா என்று அந்த மக்களை பார்த்து, நிறைய கூட்டம், வீடு நிறைய ஜனங்க நிற்கிறாங்க, வெளியே நிற்கிறாங்க, அவங்கள பார்த்து கேட்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அலைஸ மின்கும் ரஜுலுன் ரஷீத், நேரான பாதை உள்ள, நேரான தன்மை உள்ள, குணம் உள்ள, நேர்மையான விஷயம் உள்ள ஒரு மனிதர் கூட உங்களிடத்தில் இல்லையா? இது சரியில்லையே, விருந்தாளிகளை இப்படி செய்ய போகின்றோமே, இது தப்பாச்சே, அது அவருக்கு கேவலமாச்சே, நம்முடைய ஊருக்கும் கேவலமாச்சே, நம்முடைய சமுதாயத்திற்கும் கேவலமாச்சே என்று நினைக்கக்கூடிய, சொல்லக்கூடிய, இதை தடுக்கக்கூடிய ஒரு மனிதர் கூட உங்களிடத்தில் இல்லையா என்று கவலைப்பட்டு கேட்கின்றார்கள். இதெல்லாம் அந்த மலக்குகள் இருக்கிறாங்க, வாலிபர்களாக காட்சி தந்து கொண்டு அங்கே இருக்கிறாங்க, அழகான வாலிபர்களாக. இதையெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நேர்மையான ஒரு ரஜுலுன் ரஷீத் என்று சொன்னால் இவர்களை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், சக்தி படைத்த மனிதர் என்று வைத்துக் கொள்ளலாம். அல்லது நல்லதை சொல்லி தீமையை தடுக்கக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா என்று கேட்கக்கூடியதாக வைத்துக் கொள்ளலாம். அல்லது ஈமான் கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு மனிதர் இல்லையா என்றெல்லாம் அவர்கள் கேட்டார்கள் என்பதாக பொருளாகும். இப்பதான் அப்ப மறுபடியும் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அந்த மக்கள் சொல்லுகின்றார்கள், காலு லகத் அலிம்த மா லனா ஃபீ பனாத்திக மின் ஹக். லூத்தே, உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், உங்களுடைய பெண் மக்களுடைய விஷயத்திலே எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது, எந்த ஹக்கும் கிடையாது, உரிமையும் கிடையாது என்று அவர்கள் சொன்னார்கள். உங்க பெண் மக்களை நாங்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர்களாக கிடையாது, அது இல்லை, நாங்கள் அந்த மாதிரி செய்ய மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். லகத் அலிம்த, திட்டமாக நீர் அறிந்து வைத்துள்ளீர், மாலனா ஃபீ பனாத்திக மின் ஹக், உங்களுடைய பெண் மக்களுடைய விஷயத்திலே எந்த உரிமையும் எங்களுக்கு கிடையாது, நாங்கள் அவங்களை திருமணம் செய்ய போவது கிடையாது என்பதையும் நீங்கள் அறிந்திருக்கின்றீர்கள். அதாவது நாங்கள் பெண்களையே விரும்ப மாட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஆம்பளைகளை தான் நாங்கள் விரும்புவோம், அதுவும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் சொல்றீங்க? அல்லது உங்களுடைய பெண்களுடைய விஷயத்திலே உங்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை அப்படின்னு சொன்னா இன்னொரு கருத்து சொல்லப்பட்டு இருக்கின்றது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளுடைய அந்த விஷயம், அவர்களுடைய அந்த கௌமுகளிலே ஒரு பழக்கம் இருந்தது, பழக்கம் அல்லது சட்டமாக ஆக்கப்பட்டு இருந்தது. அது என்னன்னு கேட்டா, யாராவது ஒரு பெண்ணை இன்னொரு ஆணுக்கு திருமணம் செய்வதற்காக வேண்டி பெண் பேசப்பட்டால், ஹித்பத், பெண் பேசக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு அந்த பெண்ணை இந்த ஆணுக்கு திருமணம் செய்வது என்பதாக முடிவு செய்யப்பட்டு பிறகு அது ரத்து செய்யப்பட்டு விட்டால், நிச்சயதார்த்தம் பண்ண பின்னால ரத்தாயிடுச்சு அப்படின்னு வச்சுங்க, அந்த பெண்ணை அந்த ஆண் திருமணம் செய்வது ஹராம், கூடாது, திருப்பி செய்யக்கூடாது அப்படிங்கிற சட்டம் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகளில் இருந்தது. இது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த 2 பெண் மக்களும் இதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சில வாலிபர்களுக்கு முன்னால ஆரம்பத்தில் திருமணம் செய்வதற்காக வேண்டிய ஹித்பத் செய்யப்பட்டது, நிச்சயதார்த்தம் செய்யப்பட்டது, பெண் பேசப்பட்டது, அவங்கெல்லாம் வேண்டான்ட்டாங்க. அந்த நிச்சயதார்த்தம் நடைபெறவில்லை, பெண் பேசுதல் முடிவாகவில்லை. அதனால இந்த 2 பெண்களும் திருமணம் செய்வதற்காக வேண்டி பேசப்பட்டு ரத்து செய்யப்பட்டவர்கள். அப்ப ரத்து செய்யப்பட்ட அந்த பெண்ணை நாங்கள் திருமணம் செய்து கொள்ள முடியாது, உங்கள் பெண் மக்களுடைய விஷயத்திலே எங்களுக்கு எந்த உரிமையும் திருமணம் செய்வதற்கு இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா, திரும்ப ஏன் சொல்றீங்க கல்யாணம் பண்ண சொல்லி அப்படின்னு கேட்கிறாங்க என்று விளக்கம் தரப்பட்டு இருக்கின்றது. லகத் அலிம்த மா லனா ஃபீ பனாத்திக மின் ஹக், உங்களுடைய பெண் மக்களுடைய விஷயத்திலே எங்களுக்கு எந்த ஹக்கும் கிடையாது என்று லகத் அலிம்த, திட்டமாக நீர் அறிந்திருக்கின்றீர். வ இன்னக தஅலமு மா நுரீத், இன்னும் ஒரு விஷயம் நிச்சயமாக உமக்கு தெரியும், இன்னக தஅலம், நிச்சயமாக நீர் அறிந்திருக்கின்றீர், மா நுரீத், நாங்கள் எதை விரும்புகின்றோமோ அதையும் தெரிந்திருக்கின்றேன். என்ன, உங்கள்கிட்ட வந்திருக்கக்கூடிய அந்த விருந்தாளிகளை எங்கள்கிட்ட ஒப்படைச்சிடணும், நாங்க எங்க விருப்பத்துக்கு அவங்களை என்ன செய்வோமோ அதை செஞ்சுக்குவோம், நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படிங்கிறது, நாங்க நாடுகின்றதை நினைப்பதை செய்து முடிப்போம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நாங்க நினைக்கிறத விட்டுட மாட்டோம், செய்யாம விட்டுட மாட்டோம், செய்வோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். வைன்னக தஅலமு மா நுரீத்,
நாங்கள் எதை நாடுகின்றோமோ அதை செய்து முடிப்போம் என்பதையும் நீர் தெரிந்திருக்கின்றீர் என்பதாக குறிப்பிட்டார்கள், சொன்னார்கள் அந்த மக்கள். அப்போது ஹஜ்ரத் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், قال لو ان لي بكم قوة او آوي الى ركن شديد. இப்ப அவங்களுக்கு எந்த போக்கும் இல்லாம நிர்பந்தமாக இந்த விருந்தாளிகளை கேவலப்படுத்தி விடுவார்கள் என்ற ஒரு நிலை இருந்தது. அப்ப சொல்றாங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு, உங்களை தடுக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு இருந்திருக்க வேண்டுமே, உங்களை தடுக்கிறதுக்குள்ள சக்தி என்கிட்ட இல்லை. சக்தி இல்லைன்னு சொன்னா அவங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, 4000 பேர் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் 4000 பேர் என்பதாக, அவ்வளோ பேர் வந்துட்டாங்க. உங்களை தடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. இருந்திருக்கலாம், இருந்திருந்தா நல்லா இருக்குமே. லவ் அன்ன லீ பிக்கும் குவத்தன், உங்களை தடுப்பதற்குரிய சக்தி எனக்கு இருக்க வேண்டுமே, இல்லையே. அப்படி அவ் ஆவி இலா ருக்குனின் ஷதீத், ஒரு வலிமையான ஒரு சக்தியின் பக்கம், மனிதர்களின் பக்கம் நான் ஒதுங்கக்கூடியவனாகவும் இருக்க வேண்டுமே என்பதாக சொன்னார்கள். அதாவது என்னுடைய உடலிலே சக்தி இருக்க வேண்டும், அல்லது எனக்கு உதவி செய்யக்கூடிய யாராவது என்னுடைய உறவினர்கள், என்னை சார்ந்தவர்கள், என்னுடைய குடும்பத்தினர் இருக்க வேண்டும். ருக்குனுன் ஷதீத் என்று சொன்னால் இந்த இடத்துல பலம் வாய்ந்த உறவினர்கள் அப்படின்னு அர்த்தம். பலம் வாய்ந்த உறவினர்களின் பக்கம் நான் சார்ந்திருக்கக்கூடிய நிலை ஏற்பட வேண்டுமே என்றும் சொன்னார்கள். ஒரு மனிதனுக்கு தனக்கு சக்தி இல்லை என்று சொன்னாலும் கூட, ஒரு தீமையை தடுப்பதற்கு சக்தி இல்லை என்றாலும் சொன்னாலும் கூட, அவருக்கு ஏற்படக்கூடிய அநியாயத்தை தடுப்பதற்கு தனக்கு உடலிலே சக்தி இல்லை என்று சொன்னால் தன்னை சார்ந்தவர்களாவது இருக்க வேண்டும். தன்னுடைய உறவினர்கள், அண்ணன் தம்பி, உற்றார் உறவினர்கள், இவர்கள்லாம் இருந்தாங்கன்னா நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பத்தை தடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த ரெண்டுமே எனக்கு இல்லையே அப்படிங்கிறாங்க. என்னுடைய உடல்ல சக்தியும் இல்லை, எனக்கு நான் ஒதுங்குவதற்கு, நான் ஆதரவு தேடுவதற்குரிய ஒரு உறவினர் கூட்டமும் எனக்கு கிடையாது என்பதாக சொல்லுகின்றார். இது எந்த நேரத்தில் இப்ப மக்களிடத்தில் எப்படி பேசுறாங்க, எந்த இடத்துல பேசுறாங்க அப்படிங்கிறதுக்கு வரலாற்றில் சொல்லப்படுகின்றது. ஊர் மக்கள்லாம் ஓடி வந்த உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய வீட்டு கதவை தாழிட்டு கொண்டார்கள். உள்ள தாபா போட்டாங்க, இவங்க உள்ள இருக்கிறாங்க. அவங்க கதவை உடைக்கிறாங்க, தட்டுறாங்க, பின் வெளியே இருந்து கதவை தட்டுறாங்க. அந்த விருந்தாளிகள் மலக்குகள் கூட இருக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தினர் அங்கே உள்ள இருக்கிறாங்க, மகள் இருக்கிறாங்க, அந்த மனைவியும் அங்கே இருக்கிறார். இப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் உள்ள இருந்து கதவை தாழ் போட்டுக்கொண்டு இந்த பேச்சுகளை பேசுகின்றார்கள். கதவுக்கு பின்னால் இருந்து அவர் பேசுகின்றார், கதவுக்கு வெளியே அந்த மக்கள் எல்லாம் கூடி நிற்கின்றார்கள். இந்த இடத்துல கடுமையான ஒரு போராட்டம் நடக்குது. கதவை உடைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் செவுரை உடைக்கிறாங்க, உள்ள நுழையிறதுக்காக கதவை உடைச்சு செவுத்தை உடைச்சு வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடுமையான போராட்டம். ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அவங்க லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 4-5 பேர் 5 பேர் 10 பேரா இருப்பாங்க உள்ள, அவ்வளவுதான். இந்த நிலையை பார்த்த உடனே, கடுமையான ஒரு சூழ்நிலை பார்த்த உடனேதான் அந்த மலக்குகள் சொன்னார்கள், அழகான வாலிப வடிவத்திலே இருந்த அந்த மலக்குகள் அப்பதான் பேசுறாங்க, சொல்றாங்க, நீங்க கவலை லூத்தே, ஆலு யா லூத் இன்னா ருசுலு ரப்பிக் லன் யஸிலு இலைக். அவர்கள் சொன்னார்கள், லூத்தே, நாங்கள் உம்முடைய ரப்புடைய தூதர்கள், நாங்கள் மனிதர்கள் அல்ல. அழகான வாலிபர்களாக வந்திருக்கக்கூடிய நாங்கள் மனிதர்கள் அல்ல, உம்முடைய ரப்புடைய தூதர்கள். லன் யஸிலு இலைக்க, பக்கமாக அவர்கள் வந்து சேர முடியாது. என்னதான் செஞ்சாலும் பக்கமாக எதையும் எந்த தீமையும் உங்களுக்கு ஏற்படுத்தி விட முடியாது என்று அவர்கள் அந்த மலக்குகள் சொன்னார்கள். எந்த தீமையும் ஏற்படுத்தி விட முடியாது, நீங்க கதவை திறங்க என்பதாக சொன்னார்கள். கதவை திறந்து விடுங்கள், உங்களுக்கு அவர்கள் எந்த தீமையை ஏற்படுத்தி விட முடியாது. நாங்க மனிதர்கள் அல்ல, மலக்குகள். அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைப்படிக்கு இங்கே வந்திருக்கின்றோம். உங்களுடைய கௌமுகளை அழிப்பதற்காக அல்லாஹ் தஆலா எங்களை அனுப்பி இருக்கின்றான் என்ற செய்தியை சொன்னார்கள். அப்பதான் அவங்களுக்கு தைரியம் வந்துச்சு. லூத் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கே தெரியல பாருங்க, மனிதர்களாக வந்தது அவர்களுக்கே தெரியல. அல்லாஹ் தஆலா சொன்னாதான் எதுவுமே தெரியும் நபிமார்களுக்கு. எந்த நபியா இருந்தாலும் தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொன்னா, ஒரு நபிக்கு என்ன சொல்றோம் தமிழ்ல, தீர்க்க தரிசின்னு சொல்றோம். தீர்க்க தரிசி அப்படின்னு சொன்னா 3 காலத்திலும் உள்ளதை உணர்ந்தவர், அறிந்தவர் என்பதாக தமிழ்ல சொல்லப்படும். ஆனா அவராக அறிந்து கொள்ள முடியுமா அதை அப்படின்னு கேட்டா, அவராக தெரிந்து கொள்ள முடியாது. ஒரு நபி, அவருக்கு எல்லா ஆற்றலும் இருக்கின்றது, எல்லா அறிவும் இருக்கின்றது, எல்லா ஞானமும் அவருக்கு இருக்கின்றது என்று சொன்னால் லூத் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிஞ்சிருக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாம் ரசூல், அவர் மிகப்பெரிய ரசூல். குர்ஆன்ல சொல்லப்பட்ட 25 ரசூல்மார்கள்ல அவரும் ஒருவர்.
ஆனா அவர்களுக்கு தெரியல இவங்க வந்த மலக்குகள்னு தெரியல. எப்ப தெரியுது? நீண்ட நேரத்துக்கு பின்னால். எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு வெளியே ஒரு பெரிய போராட்ட மக்கள் கூடி இருக்கிறாங்க, கதவை உடைக்கிறாங்க, செவுத்தை இடிக்கிறாங்க, பல்வேறு விதமான இதுகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இங்க உள்ள லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு அந்த கதவை திறக்காம பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் இருக்கிறாங்க அந்த பக்கம். இந்த சூழ்நிலையில அவர்களை மலக்குகள் என்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை. சொன்னாதான் தெரியும். அவர்கள் உள்ள வந்த உடனேயே அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரப்படி அவருடைய கண்கள் எல்லாம் குருடாகிவிட்டன, யாருக்கும் பார்வை தெரியவில்லை. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், வலகத் ராவதூஹு அன் தைஃபிஹி, வலகத் ராவதூஹு அன் தைஃபிஹி. அவர்களுடைய அந்த யூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தாளிகளிடத்தில் கெட்ட நடத்தையோடு அவர்கள் வந்தார்கள். ஃபதமஸ்னா அயுனஹும், அவருடைய கண்களை நாம் அப்படியே அழித்து விட்டோம், அவித்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். ஃபஸூகு அதாபி வனுதுர், என்னுடைய அதாபை சுவைத்து பாருங்கள் என்றும் நாம் சொன்னோம் என்று அல்லாஹ் தஆலா சூரத்துல் கபர் என்ற அத்தியாயத்தில் சொல்லுகின்றார். அதனால உள்ள வந்தாங்க, அவருடைய கண்கள் தெரியாமல் ஆகிவிட்டது. உடனடியாக அவர்கள் கதறினார்கள், அழுதார்கள். அந்நஜா அந்நஜா என்று கத்தினார்கள். பாதுகாப்பு பாதுகாப்பு, எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தினாங்க என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. சொல்லிட்டு இப்படி சொன்னாங்க, ஃபைன்ன பைத்த லூத் அஸ்ஹர கௌமின் ஃபில் அர்த், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுடைய இந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த வீடு இருக்குதே, இது பெரிய சூனியம் பிடிச்ச வீடா இருக்குது. உள்ள வந்தோடனே கண்ணு தெரியாம போச்சு அப்படின்னாங்க. ரொம்ப பெரிய சூனியம் செஞ்சு அங்க வச்சிருக்கிறாரு இவர். உள்ள வந்தோடனே கண்ணு தெரியாம, நல்லா தானே இருந்தோம், எப்படி வந்துச்சு? வஜாலு யகூலூன் யா லூத் கமா அன்த ஹத்தா துஸ்பிஹ யூஅதுனஹு. அவங்க சொன்னாங்க, நீங்க அப்படியே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபகால லஹும் லூத் மத்தா மௌஇது ஹலாக்கி. அந்த மலக்குகள் சொன்னார்கள், லூத்தே, இவர்கள் காலை நேரம் வரைக்கும் இப்படியே இருப்பார்கள், கண் தெரியாதவர்களாக, பார்வை இழந்தவர்களாக இன்று அதிகாலை நேரம் வரை, சுபுகுடைய நேரம் வரைக்கும் இருப்பாங்க, சுபுகுடைய நேரம் வரைக்கும் இருப்பார்கள் என்று சொன்ன உடனே, அப்ப சுபுகுடைய நேரத்தில் இவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்று மலக்குகள் சொன்னார்கள். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, சுபுகு வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னாங்க. அவ்வளவு நேரமா, கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுட்டா நல்லா இருக்குது அப்படின்னு. உடனே அல்லாஹ் தஆலா சொன்னா, அலைஸ சுபஹு பிகரீப், ரெண்டு ஆயத்துக்கு பின்னால் கடைசியில் வருது, ஆயத்துடைய கடைசியில், அலைஸ சுபஹு பிகரீப். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா பதிவு செய்து வைத்திருக்கிறான், சுபஹு பக்கத்துல தான் இருப்பா இருக்குது. ரொம்ப நேரமா சொல்றீங்களா? இவ்வளோ நாளா இவ்வளவு காலமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க, சுபஹு நேரம் வரைக்கும் பொறுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இப்போ லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வளோ பெரிய ஒரு கெட்ட மனிதர்கள், மிகப்பெரிய இழிவுக்குரிய காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள். அவர்களுக்கு போய் தங்களுடைய மக்களை கல்யாணம் பண்ணி தர்றதாக சொன்னாங்களே, அது எப்படி நியாயமா அது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். காஃபிர் மூமினை கல்யாணம் பண்றது அப்படிங்கிறது வேற விஷயம், அது சட்டத்தில் உள்ளது, அவங்களுடைய சட்டத்தில் உள்ளது. கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னா கூட இவ்வளவு மோசமான செயல்கள் உள்ள ஒருத்தருக்கு ஒரு நபி, உயர்தரமான ஒரு ரசூல் தன்னுடைய மகளை கல்யாணம் செய்து தர்றேன்னு சொன்னா எப்படி ஆகிறது? இது சரியா அப்படின்னு கேட்டா, அவர் சொன்னது உண்மையிலேயே கல்யாணம் பண்ணி தர்றதுக்காக சொல்ல, எப்படியாவது ஆளை வெளியாடு போனா போதும் அப்படிங்கிறதுக்காண்டி சொன்னாரு அப்படின்னு ஒரு கருத்து. அல்லது நிச்சயமாக அவர்கள் நிக்காக செய்து தர மாட்டார்கள் என்பதும் அவர்களுக்கும் தெரியும், இவர் நிக்காக செய்து தர மாட்டார் அப்படிங்கிறதும் தெரியும், அதனால அதை சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. சரி, எப்படியோ சொன்னாங்க, ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உண்மையிலேயே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய மகள்களை அவர்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுக்கக்கூடிய எண்ணம் உடையவர்களாக இல்லை என்பதும் இங்கே தெரியப்படுத்தப்படுகின்றது. அந்த மலக்குகள் சொன்னார்கள், இவங்க அந்த மக்கள் உங்களை எதுவுமே செய்ய முடியாது, இலைக்க, உம் பக்கம் அவர்கள் வந்து சேர முடியாது அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கண்கள் பார்வை இல்லாம போச்சு. இப்ப மலக்குகள் சொல்றாங்க லூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அஸ்ரி பிஅஹ்லிக, உம்முடைய குடும்பத்தாரை அழைத்து கொண்டு இரவு நேரத்திலே இங்கிருந்து போய் விடுவீராக. பிகித்இம் மினல் லைல், இரவிலே ஒரு பகுதியிலே, இரவின் ஒரு பகுதியிலே உம்முடைய குடும்பத்தாருடன் அஸ்ரி, இரவிலே நடந்து சென்று விடுவீராக என்று அந்த மலக்குகள் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள். குடும்பத்தார்கள் அப்படின்னு சொன்னா யார் அப்படின்னு சொன்னா, ரெண்டு மகள் தான் இருந்தாங்க. அந்த பெஞ்சாதி இருக்கிறார், அந்த பெஞ்சாதிக்கு அல்லாஹ் தஆலா பின்னால ஒரு சட்டம் சொல்லுகின்றான், அந்த பெண் காஃபிராக இருந்த காரணத்தால் அந்த காஃபிர்களோடு சேர்த்து அழிக்கப்படுவாள் அவள். அப்ப அவ போக மீதி உள்ள ரெண்டு பெண்கள் மட்டுமே இருந்தார்கள் என்பதாக, அல்லது ஒரு சில மனிதர்கள் மட்டும் ஈமான் கொண்டிருந்தால் அவர்களை அழைத்து கொண்டு போய் விடுவீராக என்று கருத்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படிங்கிறதுக்கு பல கருத்துகள்.
அதாவது இரவு நேரம் ஆன உடனே இப்ப அந்த நடந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரம் மலக்குகள்லாம் வந்து அந்த ஜனங்கள்லாம் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிற நேரம் பகல் நேரம். ராத்திரி ஆன உடனே உங்களுடைய குடும்பத்தை அழைத்து கொண்டு போய் விடுவீராக. இரவு நேரத்தில் ஆரம்ப நேரத்திலையா, அல்லது கொஞ்சம் நேரம் கழிச்சா, அல்லது சுபுவுக்கு பக்கத்திலையா, அல்லது நடுநிசி நேரத்திலையா, இப்படிலாம் பல கருத்துக்கள் இருக்கு. எப்படியே ராத்திரி ஆனவனு கூட்டு போயிடுங்க, அவ்வளவுதான். காலை நேரம் வருவதற்குள்ளாக நீங்கள் இங்கிருந்து இந்த மக்களை அழைத்து போய்விட வேண்டும் என்பதாக சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார். அதாவது இன்னொரு கருத்து, அல்லாஹ் இவர்கள் புறப்பட ஆரம்பித்தார். கடைசி நேரத்தில் தான் புறப்பட்டாங்க. இவங்க புறப்பட்டு எங்க போனாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கக்கூடிய ஊருக்கு போகணும்னு புறப்பட்டாங்க. அங்கதான் போக சொல்லி அல்லாஹ் உத்தரவும் கொடுத்தார். அதனால புறப்பட்டாங்க. அது இரவுடைய அந்த காலை நேரத்திற்குள்ளே போய் சேர முடியாது என்ற காரணத்தினால் அல்லாஹ் அந்த நேரத்தை, அந்த இடத்தை சுருக்கி தந்தான். தையுல் அருள் என்பதாக சொல்லப்படும். ஒரு மூமின் அல்லாஹ் தாலாவுடைய தகர்ருப் நெருக்கத்தை பெற்றுவிட்டால் அவனுக்கு எல்லா விதமான கராமாத்துகளையும் அல்லாஹ் தாலா உண்டாக்கி தருவான். அது குறிப்பாக நபிமார்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயத்தை அல்லாஹ் தாலா செய்து கொடுப்பான். அதனால தையுல் ஜமான், தையுல் மக்கான் என்பதாக ரெண்டு விஷயம் உண்டு. சூஃபியாக்கள் சொல்லுவார்கள், நல்ல மூமினான மனிதர்களுக்கு இது கிடைக்கும். அதாவது இடத்தை சுருக்கி தருவது. இங்க இருந்து புறப்படுறார், பம்பாய்க்கு போறாரு வச்சு, நடந்து போறாரு. இங்க இருந்து ராத்திரி நேரத்தில் புறப்பட்டா காலையில் விடியறதுக்குள்ள பம்பாய்க்கு போயிடுவார் நடந்து. அப்ப அந்த இடத்தை அல்லாஹ் தஆலா சுருக்கிடுவான். அதுக்கு பேர் தையுல் அருள் அப்படின்னு சொல்றோம். துஆ செய்யும் போது சஃபர் பிரயாணத்துடைய துஆவிலே அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றார், ஒத்வி அன்னா போதா, நாங்கள் போகக்கூடிய இந்த பயணத்தில் அந்த இடத்தை எங்களுக்கு நீ சுருக்கி தந்து விடுவாயாக. அப்படின்னா அங்க சுருக்கி தர்றதுன்னு அர்த்தம் அல்ல, கஷ்டம் இல்லாம போய் சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருவாயாக அப்படின்னு அர்த்தம். சிரமம் இல்லாமல் போகும். ஏன்னா நீண்ட நேரம் பயணம் செய்தால் உடல் களைப்பு ஏற்பட்டுவிடும், பலவிதமான துன்பங்கள் ஏற்படும். அந்த துன்பங்கள் எல்லாம் இல்லாமல் எங்களுக்கு இந்த பயணத்தை நீ சரியாக ஆக்கி தருவாயாக, சுருக்கமாக ஆக்கி தருவாயாக என்று கருத்து அந்த வத்வி அன்னா போதா அப்படிங்கிற வாசகத்தினுடைய கருத்து. அதே மாதிரி இங்கே லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த இடத்தை சுருக்கி தந்தான். போயிட்டாங்க, அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க சுபுவுக்கு முந்திய. சரிங்க, அல்லாஹ் வலா யல்தஃபித் பிறகும் அல்லாஹ் தஆலா சொன்னான். அந்த மலக்குகள் சொல்லுகின்றார்கள், வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன் இல்ல இம்ரஅதக, உங்களிலிருந்து யாரும் திரும்பி பார்க்க வேண்டாம் உம்முடைய மனைவியை தவிர. அந்த மனைவி மட்டும் திரும்பி பார்க்கட்டும் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல, அந்த மனைவி மட்டும் திரும்பி பார்ப்பா, அதனால அவளை மட்டும் விட்டுடுங்க, நீங்க யாரும் திரும்பி பார்க்காதீங்க. அப்போ திரும்பி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல அந்த எந்த நேரத்தில் வந்து அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டதோ, அழிவு நிகழ்ச்சி ஏற்பட்டதோ, ஹலாக் ஏற்பட்டதோ, அந்த நேரத்தில் தான் இவங்க புறப்பட்டு போறாங்கன்னு அர்த்தம். ஊரை விட்டு வெளியே போகும்பொழுது அந்த ஹலாக்குடைய நிகழ்ச்சி இங்க நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்படின்னா சுபகுடைய நேரத்தில் போறாங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க போகக்கூடிய நேரத்தில் இந்த ஹலாக்குடைய அழிக்கப்படக்கூடிய நிகழ்ச்சியினுடைய சப்தங்கள் கேட்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நீங்க யாரும் திரும்பி பார்க்காதீங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினார். மலக்குகள் சொன்னார்கள் அவர்களுக்கு, வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன், உங்களிலிருந்து யாரும் திரும்ப வேண்டாம் உம்முடைய மனைவியை தவிர என்று சொன்னா மனைவி திரும்பி பார்ப்பாள். ஏன்னா அவ காஃபிராகவே இருக்கிறார். காஃபிர்களோடு சேர்ந்து அவளும் அழிக்கப்பட வேண்டும் என்பது அல்லாஹ் தஆலாவுடைய விதி. ஆனால் அந்த பெண்ணு லூத் அலைஹிஸ்ஸலாத்தை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறா பின்னால, அவளுக்கு தண்டனை எப்படி கொடுக்கிறது? அதனால திரும்பி பார்த்தா உடனே. இப்ப இந்த இடத்துல இன்னொரு கருத்தும் உண்டு. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் குடும்பத்தாருடன் போய் கொண்டிருக்கிறாங்க. லூத் அலைஹிஸ்ஸலாமுடன் யார் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அழிவு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படாது, அவர்களுக்கு அழிவு ஏற்படாது. ஊர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் அழிவு ஏற்படும், ஹலாக் ஏற்படும். இப்ப அந்த பெண்ணை மட்டும் எப்படி அழிக்கிறது? அதனால அல்லாஹ் தஆலா ஒரு சட்டத்தை சொன்னா, நீங்க யாரும் திரும்பி பார்க்காதீங்க, அந்த பெண்ணு மட்டும் தான் திரும்பி பார்ப்பாள், பார்க்கும்பொழுது அவளுக்கு அழிவு ஏற்பட்டு விடும். இப்ப திரும்பி பார்க்காதீங்க என்று சொன்னதே அந்த பெண்ணுக்காக வேண்டித்தான், அவளுடைய மனைவிக்காக வேண்டித்தான் திரும்பி பார்க்காதீர்கள் யாருமே அப்படின்னு சொல்லி சொன்னான் என்பதாக விளக்கப்படுகின்றது. அதே மாதிரி கூட்டு போறாங்க. இங்கே அழிவுடைய அந்த நிகழ்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. திடீரென்று ஒரு சத்தம் கேட்டது, ஒரு பெரிய ஹத்தத்துல் அதாப், அதாபுடைய அந்த பெரிய ஒரு இடி போன்ற ஒரு சப்தம் கேட்டது. அந்த பெண் திரும்பி பார்த்தாள். எங்கிருந்தோ வேகமாக ஒரு பறந்து வந்த ஒரு கல், ஒரு பாறையிலிருந்து உடைக்கப்பட்ட ஒரு கல் அந்த பெண் மீது வந்து விழுந்தது. அவள் அந்த இடத்திலேயே இறந்துட்டாள். அவள் மீது மட்டும் விழுந்தது, அவள் இறந்து விட்டாள். அல்லாஹ் சொல்லுகின்றான், வலா யல்தஃபித் மின்கும் அஹதுன் இல்ல இம்ரஅதக இன்னஹு முஸீபுஹா மா அஸாபஹும், நிச்சயமாக அவர்களுக்கு என்ன தண்டனை ஏற்படுமோ அது அந்த பெண்ணுக்கும் ஏற்படும் என்று சொன்னார்.
இன்ன மௌஇதஹுமுஸ் சுப்ஹ். இப்பதான் இந்த ஆயத்துல இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த நேரம் சுபுகுடைய நேரம், அழிவுக்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் சுபுகுடைய நேரம் அப்படின்னு சொன்ன உடனே தான் லூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட, சுபுகு வரைக்குமா காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னாங்க. அல்லாஹ் சொன்னா, அலைஸ சுபஹு பிகரீப், சுபஹு பக்கத்துல இல்லையா, கரீபா இல்லையா, சமீபத்தில் இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றார். சரிங்க, எப்படி அழிக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு விவரம் தரப்படுகின்றது. எப்படி அழிக்கப்பட்டது முன்னாடி சொல்லி இருக்கிறோம். சூரத்துல் ஹூத்லையும் கூட இந்த ஆயத்து இதே மாதிரி இந்த சம்பவம் வருகின்றது. பல இடங்கள் அல்லாஹ் தஆலா வரிசையை சொல்லிட்டே போறோம். ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கூடுதல் குறைவாக இருக்கும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய ரெக்கையின் மூலமாக, அல்லாஹ் தஆலாவுடைய உத்தரவுப்படி தங்களுடைய ரெக்கையின் மூலமாக அந்த 4000, அதாவது 40 கிராமங்களை கொண்ட ஒரு பெரிய ஊர், 40 கிராமங்கள், அது 4000 மக்களோ அல்லது அதை விட கூடுதலாக குறைவாக எண்ணிக்கையில் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு சரித்திரத்தில். தங்களுடைய ஒரு ரெக்கையை அந்த பூமிக்குள்ள விட்டாங்க, அதை அப்படியே மேல தூக்குனாங்க, உள்ள அப்படியே விட்டு அப்படியே மேல தூக்குறாங்க. அவங்களுடைய ஒரு ரெக்கையிலே அந்த ஊரெல்லாம் இருக்கின்றது, ஊர் பூரா இருக்குது. இந்த 400 கிராமம் சொல்ற 400 கிராமம் இந்த ஒரு ரெக்கையில் இருக்குது. அது மக்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். இது எந்த நேரம்னா சுபுகுடைய நேரம். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க, எல்லோரும் தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய, எல்லாம் யாருமே விழிச்சு இல்லை. சுபு நேரம்னால் இங்க அழிவுக்குரிய நேரம் அல்லாஹ் தஆலா சொல்றான். சுபுடைய நேரத்தில் எல்லாம் நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிறாங்க. தூங்கினவங்க இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தோண்டி எடுக்கிறாங்க, யாருமே விழிக்கல, அவர்கள் தூக்கத்திலேயே வைத்திருக்கிறான் அல்லாஹ் தஆலா. ஆனா அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கோழி, நாய், ஆடு, குதிரை, இப்படி பல பொருள்கள், பிராணிகள் இருக்கும் இல்லையா, இந்த பிராணிகள் எல்லாம் சப்தம் போட்டு கொண்டு இருக்கின்றன. கோழி கத்திக்கிட்டு இருக்குது, நாய் கத்திக்கிட்டு இருக்குது, பூனை கத்திக்கிட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை அப்படி தூக்கிட்டு போறாங்க, மேல வானம் வரைக்கும் கொண்டு போனாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகளும் அந்த நாயுடைய சப்தத்தை, நாய் குறைக்கின்ற சப்தம், சேவல் கூவுகின்ற சப்தத்தை எல்லாம் அவர்கள் கேட்டார்கள், மலக்குகள். அதை அப்படியே திருப்பி அப்படியே கொண்டு வந்து கீழே போட்டாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்ப கீழே இருந்த பூமி மேலையாச்சு, மேல இருந்த பூமி கீழே போயிடுச்சு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். நீங்க பலம்மா ஜா அம்ருனா ஜஅல்னா ஆலியஹா சாஃபிலஹா, நம்முடைய தண்டனை வந்த பொழுது அதனுடைய மேல் பகுதியை அதனுடைய கீழ்ப்பகுதியாக நாங்கள் ஆக்கிவிட்டோம் என்பதாக, மேல் பகுதியை கீழ்ப்பகுதிகளாக ஆக்கிவிட்டோம். 5 ஊர்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்றது, பெரிய ஊர்கள். சத்தூம் என்று ஒரு ஊர், அதுதான் பெரிய ஊர், லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தது. ஆமூரா என்று ஒரு ஊர், தாதுமா என்று ஒரு ஊர், சனஊஹ் என்று ஒரு ஊர், கத்தம் என்று ஒரு ஊர். எப்படி அந்த காலத்தில் உள்ள பேர், அந்த 5 ஊர் இருந்தது, பெரும் பெரும் நகரங்கள். இதில் 4000 பேர் வசித்துக் கொண்டு இருந்தார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். சரி, இப்ப மேல தூக்கிட்டு போய் அப்படியே கீழே போட்டாங்க. கீழே போட்டா மேல் கீழாக மாறிவிட்டது. அப்ப கீழே எல்லா மக்களும் கீழே போயிட்டாங்க, இப்ப அழிஞ்சிட்டாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், வஅம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மந்தூத், நாம் அவர்களின் மீது அல்லது அந்த ஊரின் மீது சுடப்பட்ட கற்களை, சுடப்பட்ட வேக வைக்கப்பட்ட அந்த கற்களை அவர்கள் மீது நாம் பொழிந்தோம். அதாவது கல் மழை பொழிந்தோம் அவர்களின் மீது. இப்போ அவங்க திருப்பி போட்டு அழிக்கப்பட்டு விட்டார்கள், உள்ள போயிட்டாங்க எல்லாருமே கீழே. இப்ப கல் மழை, 2வது அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கல் மழை பொழிய வேண்டிய அவசியம் என்ன? அவங்க தான் எல்லாம் போயிட்டு அழிஞ்சிட்டாங்களே. கல் மழை பொழிகிறது அப்படின்னு சொன்னா கல் மழை பொழிந்ததின் காரணமாக அழிக்கப்பட வேண்டும். அழிக்கப்பட்ட பின்னால கல் மழை பொழிந்தது அப்படின்னு இங்க இருக்குது. அம்தர்னா அலைஹா ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீலின் மந்தூத். மல்லூத் அப்படிங்கிறதுக்கு தொடராக பெய்யக்கூடிய, தொடராக கொட்டக்கூடிய சுடப்பட்ட களிமண்ணிலிருந்து உள்ள கல்லை அவர்கள் மீது நாம் பொழிந்தோம். சிஜ்ஜீல் அப்படிங்கிறது அந்த அலம் தர கைஃப அந்த சூறாவில் வருத மின் சிஜ்ஜீல் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அப்ரஹா என்ற படையினரை அல்லாஹ் தஆலா அழிப்பதற்காக வேண்டி அந்த கற்களை களிமண்ணினால் செய்யப்பட்டு நெருப்பிலே சூடு காட்டப்பட்ட, சுட வைக்கப்பட்ட, வேக வைக்கப்பட்ட கல். செங்கலை எப்படி வேக வைக்கிறாங்களோ அது மாதிரி வேக வைக்கப்பட்ட கல் அப்படின்னு. இப்ப சின்ன சின்ன கல் அங்கே இருந்துச்சு, அதே மாதிரி சின்ன சின்ன கல்லா தான் இருக்கு. ஏன்னா இப்ப துப்பாக்கியில அந்த துப்பாக்கிக்குள்ள ரவை இருக்குது, குண்டு இருக்கு, அது எவ்வளவு பெருசு இருக்குது? ஒரு சின்ன 1 இன்ச்சு கூட இல்லை. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குது? பல பேரை கொல்லக்கூடிய சக்தி இருக்குது. அல்லாஹ் தஆலா அனுப்பக்கூடிய அந்த குண்டுல, அந்த ரவையில் எவ்வளவு பெரிய சக்தி இருக்கும்? அது மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனால ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பாம்,
ஒரு ஹைட்ரஜன் பாமை போன்று மிகப்பெரிய பாமுடைய வேலையை செய்யுது அல்லாஹ் தஆலா அனுப்பக்கூடியது. அதான் ஹிஜாரத் என்பது. இங்க ஹிஜாரத்தம் மின் சிஜ்ஜீல். மன்லூத் அப்படின்னு சொன்னா முத்ததாபி, தொடர்ந்து பெய்யக்கூடிய களிமண்ணால் செய்யப்பட்டு வேக வைக்கப்பட்ட கல்லை அவர்கள் மீது நாம் பொழிந்தோம், மழையாக பொழிந்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சரி, இங்க ஏன் பொழிந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கருத்து. முதல் கருத்து என்னவென்று சொன்னால், அந்த மழை கல் மழை பெய்ததின் காரணமாக அழிக்கப்படவில்லை. அழிவுங்கிறது முதல்ல திருப்பி போட்டதுனால அழிவு வந்துருச்சு. கல் மழையை பொழிந்தது அவருடைய தண்டனையை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி, தண்டனை அதிகப்படுத்துவதற்காக வேண்டி. நரகத்தில் தூக்கி போட்டாவே தண்டனை, அதுவே பெரிய அதாபு. அதுக்கு மேல அங்க சுடுதண்ணி கொடுக்கப்படும், அது சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு குடல் எல்லாம் பிச்சுக்கிட்டு வரும். அதுக்கு மேல திருகு கள்ளி கொடுக்கப்படும், அதை சாப்பிட்டா அவருடைய குடல் எல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா சொல்லுவது. வேதனைக்கு மேலே வேதனை. அவர்களுடைய இழிவான ஒரு சூழ்நிலையை காட்டுவதற்காக வேண்டி, இழிவான வேலையை அவர்கள் செய்ததின் காரணமாக அந்த இழிவு உலகத்தாருக்கு அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், தெரிவிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா இரண்டாவது இந்த மழையை பெய்ய வைத்தான் என்பதாக சொல்லப்படுகின்றது. இது ஒரு கருத்து. சில உலமாக்கள், சில முஃபஸீர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த மேல தூக்கிட்டு போய் கீழே போட்டது அப்படிங்கிறது யூதர்களுடைய கட்டுக்கதைகள். ஏன்னு கேட்டா, மேல தூக்கிட்டு போகும்போது என்ன ஆகும் கேட்டா, மனிதனுடைய சக்தி இருக்குதே, மனிதனுடைய அமைப்பு, அது குறிப்பிட்ட ஒரு உயரம் வரைக்கும் தான் இவனுடைய வாழ்க்கையினுடைய அமைப்பு இருக்குது. இப்போ சாதாரணமாக உலகத்தை இதுல உயரத்துல போகும்பொழுது இந்த காற்று மண்டலத்தை தாண்டி போனா என்ன ஆகும்னு கேட்டா, மனிதன் வாழ முடியாது, உடனடியாக இறந்து விடுவான். காற்று மண்டலத்திற்குள்ளதான் ஆக்சிஜன் இருக்கின்றது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கு. ஆக்சிஜன் இல்லாத ஒரு இடத்துக்கு கொண்டு போனா, அதனாலதான் இதுக்கு போறவங்க, ராக்கெட்ல போறவங்க தங்களுடைய முதுகிலேயே ஆக்சிஜனை சுமந்துக்கிட்டு போறாங்க. அவங்க ஆக்சிஜனோட தான் போகணும். அங்கே மூச்சை இழுத்து விடுவதற்கு தேவைப்பட்ட காத்தோ அல்லது மூச்சுடைய அமைப்பு அங்க கிடையாது, அதனால கொண்டு போறாங்க. அது மாதிரி வானில மேல உயரத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி கொண்டு போனார்கள் சொன்னா, மலக்குகள் எல்லாம் அந்த சப்தத்தை கேட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப உயரம் கொண்டு போனாங்க அப்படின்னு அர்த்தமாகுது. அந்த இடத்துக்கு போனா எப்படி ஆக்சிஜன் இருக்கு, எப்படி அவங்க உயிர் பிழைப்பாங்க? மேல போன உடனே மூச்சு திணறி அந்த இடத்துல இறந்து போகணுமே என்றெல்லாம் சில கேள்விகள் வருகின்றன. அந்த கேள்விக்கு அப்படி வைத்துக் கொண்டால், இந்த சம்பவம் இருக்கின்றதே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற சம்பவம், அது இஸ்ரவேலர்களுடைய, அதாவது யூதர்களுடைய கட்டுக்கதைகள் என்பதாக சொல்லப்பட்டு அதற்கு மற்றொரு விளக்கம் தருகின்றார்கள். ஏன்னா இந்த ஆயத்தில் அம்தர்னா அலையா ஹிஜாரத்தின் இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்றதுனால, முதல்ல அந்த ஊரை, ஏன்னா இந்த இடத்துல தெளிவாக அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தூக்கிட்டு போனாங்க, புரட்டி போட்டாங்க அப்படின்லாம் கிடையாது. எப்படி இருக்கு, ஜால்னா ஆலியஹா சாஃபிலஹா, அதனுடைய மேல் பகுதியை கீழ்ப்பகுதியா ஆக்கிறோம் அப்படி மட்டும்தான் இருக்கு. எப்படி வேணாலும் ஆக்கலாமா இல்லையா? ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு, ஒரு பூமி நடுக்கம், பூகம்பம் ஏற்பட்டுச்சு. பூகம்பம் ஏற்பட்ட உடனே எல்லாம் பிளந்து போச்சு. அந்த பூமிக்குள்ள எல்லாரும் போயிட்டாங்க. பிளக்கப்பட்ட பூகம்பம் ஏற்பட்ட அந்த பூமிக்குள்ளே அங்கிருந்த எல்லா மனிதர்களும் உள்வாங்கப்பட்டு விட்டார்கள். இப்ப உள்ள போயிட்டு இருக்கிறாங்க. அங்க பல பேர் கத்துறாங்க, சத்தம் கேட்குது, இது கேட்குது. அப்ப உடனே பூகம்பம் ஏற்பட்ட உடனேயே எல்லாரும் அழிக்கப்படுவது கிடையாது. இடிபாடுகளுக்கு இடையே சடலங்கள் இருந்தன, இடிபாடுகளுக்கு இடையே உயிரோடு மனிதர்கள் இருந்தார்கள் அப்படின்லாம் நம்ம பார்க்கிறோம். இது மாதிரி உயிரோடும் இருந்திருக்கலாம், இறந்தும் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா கல் மழையை பெய்ய வைத்தான். அந்த மழை பெய்ததின் காரணமா இருந்தவங்க எல்லா சப்ஜாடா எல்லாம் அழிட்டாங்க. எப்படின்னு மற்றொரு கருத்து சில முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி, எப்படி இருந்தாலும் சரி, ரெண்டு விதமான நிகழ்ச்சி ஏற்பட்டதின் காரணமாக அழிவு ஏற்பட்டது. ஒன்று, அந்த பூமி பிளந்து அல்லது பூமியை தலைகீழாக மாற்றி அல்லாஹ் தஆலா அந்த அழிவை கொடுத்தான். இன்னொன்று, அவர்கள் மீது கல் மழையை பெய்ய வைத்து அதன் மூலமாக அவர்களுக்கு அழிவை ஏற்படுத்தினான் என்று அல்லாஹ் தஆலா இதை சொல்லுகின்றார். சரி, அந்த கல் மழை பெய்தது பாருங்க, அதுக்கு ஒரு விசேஷமான தன்மை உண்டு. அதை அல்லாஹ் சொல்றார், முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக, உம்முடைய ரப்பிடத்தில் அடையாளமிடப்பட்டதாக. ஒவ்வொரு கல், அது 4000 பேர் சொன்ன வச்சுங்க, உதாரணத்துக்காண்டி சொல்லப்படுகின்றது. அதாவது முன்ன பின்ன நிறைய இருக்கலாம், 40,000 பேர் சொல்லப்படுகிறது, 4 லட்சம் பேர்னு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஒரு ஆளுக்கு ஒரு கல், ஒரு கல்லுல எல்லாரும் அல்ல, ஒரு ஆளுக்கு ஒரு கல். முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக, உம்முடைய ரப்பிடத்தில் இருந்து உள்ள அடையாளமிடப்பட்டதாக அந்த கல் மாறி நாம் பொழிய வைத்தோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார். அப்படின்னா எந்த கல்லின் மூலமாக எந்த மனிதன் அழிக்கப்படுகின்றானோ அவனுடைய பெயர் அங்கே குறிப்பிடப்பட்டது அப்படின்னு அர்த்தம். முஸவ்வமத்தன் அடையாளமிடப்பட்டது, பெயரிடப்பட்டது அப்படிங்கிற அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கு. அல்லது அடையாளமிடப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு 6-7 அர்த்தம் சொல்லுகின்றார்கள். அதுல சில வெள்ளை கருப்பு அல்லது வெள்ளை சிகப்பு கோடுகள் போடப்பட்டிருந்தன அப்படின்னு சொல்லப்படுது.
அல்லது அதுல சில கருப்பு புள்ளிகள் இருந்தன, அதான் அடையாளமிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு, சில கருப்பு கோடுகள், சிவப்பு கோடுகள், கருப்பு கோடுகள் இருந்தன என்பதாக சொல்லப்படுகின்றது, அல்லது சிகப்பு கோடுகள் மட்டும் போடப்பட்டு இருந்தன என்பதாக சொல்லப்படுகின்றது. இப்படி பலவிதமான கருத்துக்கள் இருக்கின்றன. சரி, எப்படி இருந்தாலும் ஒவ்வொரு கல்லிலும் அடையாளம் இருந்தது, ஒவ்வொரு கல்லிலும் பேரும் இருந்தது. லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி கொல்லப்பட்டால் அல்லவா, அந்த கல்லிலும் அடையாளம் இருந்தது, பேர் இருந்தது. அந்த பெண்ணுடைய பேர் இருந்தால் அந்த கல் அவளை தாக்கி அழித்தது என்பதாக சொல்லப்படுகின்றது. முஸவ்வமத்தன் இன்த ரப்பிக் வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத். இந்த சம்பவம்லாம் ஏன் சொல்றான் அல்லாஹ் தஆலா? இது மக்காவில் இறக்கப்பட்ட ஆயத்து. இந்த சூரா மக்காவாசிகளுக்கு படிப்பினைக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த சம்பவங்களை சொல்லி காட்டுகின்றான். இப்படியெல்லாம் இருந்து ஒரு கூட்டம் வாழ்ந்தார்கள், இப்படியெல்லாம் அழிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் ரசூலுடைய சொல்லை கேட்காதன் காரணமாக நீங்களும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த லூத் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த அந்த சத்தூம் என்ற நகரம் இருக்கின்றதே, இவங்க மக்காவிலிருந்து மதீனா வழியாக அந்த ஷாமுக்கு போகக்கூடிய வழியில தான் அந்த ஊர் இருக்குது. அந்த ஊர் ஷாமுக்கு போகக்கூடிய வழியில தான் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தபூக் போருக்கு போகக்கூடிய நேரத்தில் அந்த வழியாக தான் போனாங்க. சீக்கிரமாக அந்த இடத்தை கடந்து வந்து விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இதுதான் அந்த அநியாயக்காரர்கள் அழிக்கப்பட்ட ஊர். அங்கே ஒரு கிணறு இருந்தது, அது ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த ஊரும் அந்த வழியாக இருந்தது. அந்த கிணறு இருந்தது, அந்த கிணற்றிலே தண்ணீர் எடுக்காதீர்கள் என்றெல்லாம் சொன்னார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. அதே மாதிரி இவர்கள் போகக்கூடிய அந்த வழியில தான் அரபியர்கள், இந்த குறைஷியர்கள், மக்காவாசிகள் போகக்கூடிய வழியில தான் அந்த ஊர் இருந்தது. அது ரொம்ப தூரமான ஊரும் அல்ல, உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத். அநியாயக்காரர்கள், அநியாயக்காரர்கள் சொல்றது இந்த இடத்துல மக்கா குறைஷியர்களை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அநியாயக்காரர்களுக்கு அந்த ஊர் தூரமானதும் அல்ல, அல்லது அந்த அழிவு தூரமானதும் அல்ல. அழிக்கப்பட்ட அந்த காலம் இவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு கொஞ்சம் முந்தி தான், ரொம்ப பெரிய தூரம்லாம் கிடையாது. 10,000-20,000 வருஷத்துக்கு முன்னால உள்ளதல்ல. ஒரு சில ஆயிரம் ஆண்டுகள் அல்லது ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னால் தான் இந்த அழிவு ஏற்பட்டு இருக்கின்றது. தூரமான இடம் அல்ல, தூரமான காலமும் அல்ல என்று அல்லாஹ் சொல்லுகிறார். வமா ஹிய மினல் ஸாலிமீன பிபஈத். இது அநியாயக்காரர்களுக்கு தூரமானதும் அல்ல என்பதாக குறிப்பிடுகின்றார். இதே மாதிரி யார் இந்த அநியாயத்தை செய்கின்றார்களோ, இந்த அநியாயத்தை யார் செய்கின்றார்களோ, அதாவது ஓரின சேர்க்கை உடையவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த தண்டனை கிடைக்கும் என்பதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். உலகத்தில் அந்த தண்டனை ஏற்படாவிட்டாலும் கூட ஆகிரத்திலே கடுமையான தண்டனை உண்டு. பொதுவாக மார்க்கத்திலே சட்டம் இருக்கின்றது, ஷரியத்திலே விபச்சாரம் செய்தால் என்ன தண்டனை? விபச்சாரம் என்பது பெண்ணோடு செய்யப்படக்கூடியது. அவர் திருமணம் ஆனவராக இருந்தால் என்ன சட்டம், திருமணம் ஆகாதவராக இருந்தால் என்ன சட்டம் அப்படின்னு இருக்குது. ஒரு மனிதன் ஓரின சேர்க்கை உடையவனாக இருந்தான், இந்த செயலை, இந்த அருவருக்கத்தக்க செயலை செய்து விட்டான் என்று சொன்னா அவனுக்கு என்ன தண்டனை மார்க்கத்தில்? இங்க அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயத்தை சொல்றான். அவனை புரட்டி போட்டான், அவர்களை புரட்டி போட்டான் அல்லாஹ் தஆலா, கல் மழையை பெய்ய வைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவர்களை சார்ந்தவர்களும் சொல்லுகின்றார்கள். அவனை ஒரு குழிக்குள்ள போட்டுறணும், அவனை உயிரோடு போட்டு அப்படியே மண் போட்டு மூடிவிட வேண்டும். பிறகு கல்லால் அடித்து அந்த மனிதனை சாகடிக்க வேண்டும். ரெண்டு தண்டனை கொடுக்கணும் அவனுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இது இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தான் அதான் சொல்றாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடிய கருத்து தான் முதல்ல சொன்னது. அதாவது அவனை குழி தோண்டி புதைக்கவும் வேண்டும், கல்லால் அடித்து சாகடிக்கவும் வேண்டும், கல்லாலும் அடிக்க வேண்டும். ரெண்டு தண்டனைகளை கொண்டு அந்த மனிதனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும், உயிரை போக்க வேண்டும். அவனை சாகடிக்கணும். ஏன்னு கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக சொல்லி இருக்கிறாங்க, மன் வஜத்துமூஹு யாமலு அமல கௌமி லூத் ஃபக்துலுல் ஃபாஇல வல் மஃஊல பிஹி. எவர் ஒருவர் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் செய்த அந்த அருவருக்கத்தக்க செயலை செய்து விடுகின்றாரோ அவரை கொன்று விடுங்கள், செய்தவரையும் செய்யப்பட்டவரையும், ரெண்டு பேரையும் கொல்லணும். ரெண்டு பேரையும் ஃபக்துலுஹு, அவரை கொலை செய்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். அந்த கொலை செய்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்களே, அந்த கொலை செய்யறதா எப்படி? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்றாங்க, அல்லாஹ் தஆலா ரெண்டு தண்டனை சொல்றான், ரெண்டையும் செய்யும், ரெண்டையும் செஞ்சு கொலை செய்யும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இல்ல கொலை செய்யுங்கள் என்று சொல்லப்பட்டதின் காரணமாக ஒரு வாளை எடுத்து அவனை வெட்டி கொலை செய்து விட வேண்டும். செஞ்சவனையும் செய்யப்பட்டவன் ரெண்டு பேர்த்தையும் கொலை செஞ்சவன். சரி, இங்க கல்யாணம் ஆனவனா ஆகாதவனா அந்த பிரச்சனைலாம் கிடையாது, அது ஜினாவுக்கு தான் அந்த சட்டம். கல்யாணம் ஆனவனாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவனாக இருந்தாலும் சரி, ஒரே சட்டம் தான், கொலை செய்யப்பட வேண்டும். ஆக இமாம்களிடத்தில் கருத்து வேறுபாடு வந்ததற்கு இந்த ஆயத்தினுடைய விளக்கம், ஹதீஸினுடைய விளக்கத்தை வைத்து கருத்து வேறுபாடு சொல்லப்பட்டிருக்கின்றது என்ற சட்டமும் இங்கே குறிப்பிடப்படுகின்றது. லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக இந்த சட்டங்கள் சொல்லும் பொழுது
அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்களுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு. அந்த தண்டனை உலகத்திலும் கிடைக்கும், ஆகிரத்திலும் கிடைக்கும் என்பதை குறிப்பிடுகின்றார். அல்லாஹ் தஆலா கட்டளை ஏற்று வாழக்கூடிய பண்புகளின் மனைவிற்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள்வாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் முஹீத். وَيَا قَوْمِ أَوْفُوا الْمِكْيَالَ وَالْمِيزَانَ بِالْقِسْطِ وَلَا تَبْخَسُوا النَّاسَ أَشْيَاءَهُمْ وَلَا تَعْثَوْا فِي الْأَرْضِ مُفْسِدِينَ بَقِيَّةُ اللَّهِ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُم مُّؤْمِنِينَ وَمَا أَنَا عَلَيْكُمْ بِحَفِيظٍ. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கிருபையால் 694வது வாரமாக தஃப்சீருடைய இந்த தொடர் பயான் ஆரம்பிக்கப்படுகிறது. சூரா ஹூத் என்ற அத்தியாயத்தினுடைய 83 ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாக அவர்கள் ரசூலாக, தூதராக அனுப்பப்பட்ட செய்தி பற்றி இந்த ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். وَإِلَى مَدْيَنَ أَخَاهُمْ شُعَيْبًا. மதியன் என்ற ஊரின் பக்கம் அந்த ஊர்க்காரர்களுடைய சகோதரர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் ரசூலாக அனுப்பினோம். قَالَ يَا قَوْمِ اعْبُدُوا اللَّهَ. அவர் சொன்னார், என்னுடைய சமுதாயத்தினரே, அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். மாலக்கும் மின் இலாஹின் கைரு. அவனை தவிர வேறு எந்த வணக்கத்திற்குரியவனும் உங்களுக்கு கிடையாது. வலா தன்குசுல் மிக்யால வல் மீசான். அளப்பதையும் நிறுப்பதையும் நீங்கள் குறைவு செய்யாதீர்கள். இன்னி அராக்கும் பி கைர். நான் உங்களை நன்மையாக இருக்க காணுகின்றேன், நலவான விஷயங்களில் இருக்க நான் உங்களை காணுகின்றேன். எனவே அளப்பதையும் நிறுப்பதையும் நீங்கள் குறைவு செய்து விடாதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் وَإِنِّي أَخَافُ عَلَيْكُمْ عَذَابَ يَوْمٍ مُحِيطٍ. உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள், அந்த நாளுடைய வேதனையை உங்களின் மீது நான் பயப்படுகின்றேன் என்றும் நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஒவ்வொரு நபியும் ரசூலும் அனுப்பப்படக்கூடிய நேரத்தில் எந்த சமுதாயத்திற்காக அனுப்பப்படுகின்றார்களோ அந்த சமுதாயம் சில தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தன. அசல் நோக்கம் அவர்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு வருவது. அல்லாஹ் அல்லாத தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை அல்லாஹ்வை வணங்குவதற்கு முயற்சிக்க வேண்டும், பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்பது அந்த நபிக்கு இடப்பட்ட கட்டளையாகும். அத்தோடு அந்த கௌமுகள் சில தவறான காரியங்களையும் செய்து கொண்டிருப்பார்கள். அதை இரண்டாவது நிலையாக அந்த மக்களுக்கு சுட்டிக்காட்டி அல்லாஹ்வை மட்டுமே நீங்கள் வணங்க வேண்டும் என்பதோடு அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்யக்கூடிய எந்த விஷயத்தையும் செய்துவிடக்கூடாது என்று எச்சரிக்கை செய்வதும் அந்த ரசூலுடைய போதனையாக, அவர்களுடைய குறிக்கோளாக இருந்திருக்கின்றது. முந்திய ஆயத்துகளிலே அல்லாஹ் தஆலா சொன்னான், சென்ற வாரம் சொல்லப்பட்டது, லூத் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி அந்த மக்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டு நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள், தெய்வங்களை, மற்ற தெய்வங்களை வணங்காதீர்கள் என்று சொன்னார்கள். அத்தோடு அந்த மக்கள் செய்து கொண்டிருந்த ஒரு மானக்கேடான காரியம், ஓரினச் சேர்க்கை என்பது அவர்களிடத்தில் இருந்தது. அதையும் சுட்டிக்காட்டி நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, இது மகா குற்றம், மிகப்பெரிய குற்றம் என்பதையெல்லாம் அவர்களுக்கு சொன்னார்கள். இந்த உபதேசங்கள் ஒரு நாள், 2 நாள் அல்லது 1 மாதம், 1 வருடம் என்பதல்ல, பல ஆண்டுகளாக அவர்கள் அதனை சொல்லுவார்கள். அதனை செவிசாய்க்காத நேரத்தில் அந்த ரசூலையும்
அவர்களை சார்ந்தவர்களையும் கடுமையாக துன்பப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்கள் மீது தண்டனையை இறக்கி அவர்களை அழித்தான் என்ற வரலாற்றை எல்லாம் முன்னால் சொல்லி கொண்டு வந்தான். அதே போன்று இங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகவும் சில விஷயங்களை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாதவற்றை வணங்கக்கூடாது என்று முதலாவதாக உபதேசித்தார்கள். இரண்டாவது, அவர்கள் செய்து கொண்டிருந்த ஒரு பெரிய குற்றம் என்னவென்று சொன்னால், அவர்கள் எல்லாம் வியாபாரிகளாக இருந்தார்கள். மக்களுக்கு பொருள்களை கொடுக்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் பல தவறான காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். அளவு நிறுவையிலே அவர்கள் குறைவு செய்தார்கள். மக்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்கும் பொழுது பொருள்களை குறைவாக கொடுத்து நிறைவான பொருளை பணத்தை பெற்றுக் கொள்வது என்ற நிலை அவர்களிடத்தில் இருந்தது. இது ஒரு கடுமையான குற்றம். ஏனென்று சொன்னால், அளப்பதும் நிறுப்பதும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே அளப்பதற்கும் நிறுப்பதற்கும் உரிய கருவிகளை வானிலிருந்து இறக்கி வைத்ததாக சொல்லுகின்றான். வானத்திலிருந்து மீசானை இறக்கி வைத்தோம், தராசை இறக்கி வைத்தோம் என்று சொல்லுகின்றான். அதாவது அதனுடைய விளக்கம் என்னவென்றால், தராசு வானிலிருந்து வந்தது என்று அர்த்தம் அல்ல. அல்லாஹ் தஆலாவின் புறத்திலிருந்து நீங்கள் வியாபாரம் செய்யும் பொழுது நேர்மையை கடைபிடிக்க வேண்டும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதாக அதனுடைய விளக்கமாகும். அல்லாஹ் நேர்மையை விரும்புகின்றான். அல்லாஹ் நேர்மையானவன், நேர்மையை விரும்புகின்றான். நீங்கள் எல்லாம் நேர்மையாக இருக்க வேண்டும். நீங்கள் அநீதி செய்துவிடக்கூடாது. அளவு நிறுவையிலே குறைவு செய்யும் பொழுது நிறைவாக பொருளை பெற்றுக்கொண்டு குறைவாக நீங்கள் சரக்குகளை கொடுக்கின்றீர்கள். அதன் காரணமாக இரண்டு விதமான குற்றம் உங்களை சாருகின்றது என்ற கருத்தை அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துகின்றார். ஒரு குற்றம் பொருளை குறைவாக கொடுப்பது. சாதாரணமாக நம்முடைய நாட்டிலே நிறைய நடைபெறக்கூடிய விஷயம் இது. பல கடைகளிலே பல நிறுவனங்களிலே நடைபெறக்கூடிய விஷயம். குறைவாக பொருளை கொடுப்பது, நிறைவான அளவுக்கு பணத்தை பெற்றுக் கொள்ளுவது. ஒரு கிலோ இன்ன விலை என்று சொன்னால் அந்த விலையை முழுமையாக பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். ஆனால் ஒரு கிலோ பொருளை நிறுத்து சரியாக கொடுப்பது கிடையாது. அதை குறைவாக ஒரே ஒரு கிராம் கம்மியாக இருந்தாலும் அதுவும் குறைவு என்றுதான் பொருளாகும், விஷயமாகும். 100 கிராம் கம்மியாக கொடுக்கக்கூடிய நிலைகள் எல்லாம் மனிதர்களிடத்திலே உண்டு. ஒரு கிலோ வாங்கி பார்த்தா 900 தான் இருக்கும். சரி, 990 இருக்கின்றது என்று வைத்துக் கொண்டாலும் கூட அப்பொழுதும் குறைவு என்பது குறைவுதான், அது குற்றம்தான். அல்லது 98 இருந்தாலும் கூட அதுவும் குற்றம்தான். 998 2 கிராம் அல்லது 1 கிராம் குறைகின்றது, அதுவும் குற்றத்திற்குரிய செயல்தான். இப்படி செய்யும் பொழுது இரண்டு விதமான குற்றங்கள் அந்த மனிதன் மீது சாருகின்றது. ஒன்று, அடுத்தவருக்கு சேர வேண்டிய பொருளை இவர் குறைத்து கொடுக்கின்றார். அவருக்கு எவ்வளவு சேர வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை, குறைத்து கொடுக்கின்றார். இப்படி குறைத்து கொடுப்பதனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அதிகமான லாபம் கிடைக்க வேண்டும் என்பது. அவருடைய பொருளில் இருந்து அதிகமான பொருள் இவருக்கு கிடைத்து விட வேண்டும். ஒரு கிலோ 10 ரூபாய் என்று வைத்துக் கொண்டால் 10 ரூபாயை பெறக்கூடிய நேரத்தில் ஒரு கிலோவுக்கு 10 ரூபாயை பெறுகின்றார். ஆனால் 990 கொடுக்கின்றார், நிறுத்து கொடுக்கின்றார் என்று சொன்னால், இப்ப அந்த 10 கிராமுக்குள்ள காசு இவருக்கு அதிகப்படியாக இவருக்கு வந்து விடுகின்றது என்பதாக இவர் நினைக்கின்றார். 990 கொடுத்து விட்டு 1000க்கு உரிய ஒரு கிலோவுக்குரிய காசை வாங்குகின்றார் என்றால், இப்பொழுது அடுத்தவருக்கு பொருளை குறைத்து கொடுக்கின்றார் என்பது ஒரு குற்றம். இரண்டாவது ஒரு பெரிய குற்றம் என்னவென்றால், ஒரு மூமினான மனிதர் இப்படி நம்பிக்கை வைக்க வேண்டும், எனக்கு அல்லாஹ் தஆலா எதை நிர்ணயம் செய்திருக்கின்றானோ அது நிச்சயமாக கிடைக்கும். அல்லாஹ் எதை நிர்ணயம் செய்திருக்கின்றானோ ஏற்படுத்தி இருக்கின்றானோ அதை விட ஒரு அணுவளவும் கூட எனக்கு அதிகமாக வராது, நான் அதிகமாக சம்பாதிக்க முடியாது. அல்லாஹ் எதை முடிவு செய்து வைத்திருக்கின்றானோ அதுதான் எனக்கு கிடைக்கும், அது அல்லாஹ்வுக்கு கிடைக்காது. இல்லையா? அதுக்கு பேர் தான் ஈமான். இப்ப இவர் என்ன நினைக்கிறார்னு கேட்டா, 10 கிராம் கம்மியா கொடுத்து 10 கிராமுக்குள்ள பொருளை கொடுக்காமலே காசை வாங்கிக்கிட்டோம் என்று நினைக்கின்றார். அதாவது அவருடைய பொருள் இவருக்கு வந்து சேர்ந்து விட்டது என்றுதான் நினைக்கின்றார். இது தக்தீரிலே கை வைக்கக்கூடிய விஷயம்.
அல்லாஹ் தக்தீர் ஏற்படுத்தி இருக்கின்றான், இப்படித்தான் இவ்வளவுதான் கிடைக்கும் என்பதாக. அந்த தக்தீரை இவர் பொய்யாக்குகின்றார் என்பதாக பொருளாகும். தக்தீரை பொய்யாக்கினால் அல்லாஹ்வை பொய்யாக்குகிறார் என்பதாக பொருளாகும். இது கடுமையான குற்றத்திற்குரியது. அதனால்தான் கடுமையான 2 விதமான குற்றம். இன்னொரு குற்றம் இருக்கின்றது, இதில் 3வது ஒரு குற்றம் இருக்கின்றது. ஒரு மூமினான மனிதராக இருந்தால், நான் ஒரு கடை வைத்திருக்கின்றேன், 1 கிலோ பொருளை கொடுக்க வேண்டும், 10 ரூபாயை பெற வேண்டும், 990 தான் கொடுத்தேன் என்று சொன்னால், ஒரு மூமினான மனிதருக்கு நான் கொடுக்கும் பொழுது அந்த மூமினான மனிதரை கேவலப்படுத்தி விட்டேன் என்பதாக பொருளாகும். அவரை கேவலப்படுத்துகின்றேன், அவரை ஏமாற்றுகின்றேன். ஏமாற்றுவது ஒரு விதமான கேவலப்படுத்துவது. அவரை ஐருதுல் மூமினி ஹராம். ஒரு மூமினான மனிதரை மானபங்கப்படுத்துவது, இழிவுபடுத்துவது, கேவலப்படுத்துவது ஹராம். இது 3வது ஒரு குற்றம். இதுவும் வரை சாருகின்றது. ஆகவேதான் அல்லாஹ் தஆலா வரிசையாக அந்த விஷயத்தை நிறைய இதிலே சொல்லிக்கொண்டே வருகின்றான், நிறைய விஷயங்களை. இப்ப நீங்க இந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கௌமுகள், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய கௌமுகள் அளவு நிறுவையிலே குறைவு செய்யக்கூடியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தார்கள், தங்களுடைய வியாபாரத்தை. இங்கே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், என்னுடைய சமுதாயத்தினரே, பலா தன்குசுல் மிக்யால வல் மீசான், நீங்கள் அளவையும் நிறைவையும் குறைக்காதீர்கள், குறைவு செய்யாதீர்கள். நீங்க குறைவு செய்து நிறைய பலன் சம்பாதிக்க வேணுங்கிற அவசியம் கூட உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க நல்ல நிலையில இருக்கிறீங்க. ரொம்ப வறுமைப்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவனை ஏமாத்தியமா சம்பாதிக்கிறான் அப்படின்னு சொல்லலாம், அதுவும் தப்பு தான். ஆனா நீங்க வறுமையில இல்லையே. இன்னி அராக்கும் பிஹைர், உங்களை நல்ல நிலையிலே நான் காணுகின்றேன். நல்ல பொருளாதார வசதி உள்ளவளாக, செழிப்பா உள்ளவளா இருக்கிறீங்க. அப்படி இருந்து ஏன் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு நீங்க குறைச்சி கொடுக்கணும் என்றும் உபதேசித்தார்கள். இன்னி அராக்கும் பிஹைர், உங்களை ஹைரான நிலையிலே நான் காணுகின்றேன். இப்படி நீங்கள் நல்ல நிலையில இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தவருக்கு பொருளை குறைத்து கொடுத்து அதிகமான பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு செய்தால் கடுமையான தண்டனை நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இன்னி அகாஃபு அலைக்கும் அஸாப யௌமின் முஹீத், உங்களை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள், தண்டனை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள், அல்லது சூழ்ந்து கொள்ளக்கூடிய என்பதற்கு, முஹீத் என்பதற்கு சூழ்ந்து கொள்ளக்கூடிய என்ற அர்த்தம். அந்த தண்டனை கியாமத்தினால உங்களை சூழ்ந்து கொள்ளும், அதை விட்டு தப்பிக்க முடியாது. அதே போன்று சூழ்ந்து கொள்வதுனா உலகத்திலேயே ஒரு வறுமை வந்து அது சூழ்ந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை, அந்த வறுமை சூழ்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம். அந்த தண்டனையும் உங்கள் மீது நான் பயப்படுகின்றேன். உலகத்திலும் தண்டனை ஏற்படலாம், ஆகிரத்திலும் நிச்சயமாக உங்களுக்கு தண்டனை ஏற்படும், இதை நான் பயப்படுகின்றேன் என்று ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு சொன்னார்கள் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள். ஒரு நியாமத், ஒரு பாக்கியம் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொன்னால் அந்த பாக்கியத்திற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஷுக்ர் செய்வது என்பது நீதியாக நடந்து கொள்வது, அதுதான் ஷுக்ர் செய்வது என்பது அசல். ஒருவர் ஒரு வியாபாரம் செய்ய வியாபாரியாக இருக்கின்றார், மக்கள் அவரிடத்திலே பொருளை பெற்று செல்லுகின்றார்கள் என்று சொன்னால் மிகச் சரியான முறையிலே அந்த பொருளை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அதற்குரிய காசை பெற்றுக் கொள்ள வேண்டும். இவரிடத்தில் அல்லாஹ் தஆலா வியாபாரம் செய்யக்கூடிய திறமையை கொடுத்து, வியாபாரத்திற்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொடுத்து, இவர் வியாபாரம் செய்யக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் கொடுத்து அந்த முறையிலே அவர் செய்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் அது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய நியாமத், இவருக்கு கொடுக்கப்பட்ட நியாமத். அந்த நியாமத்துக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். ஷுக்ர் என்ன? அடுத்தவரை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவர பொருள் ஹராமான முறையிலே அதிகமான முறையிலே தனக்கு வந்துவிட வேண்டும் என்பது எண்ணக்கூடாது. இதுவெல்லாம் ஷுக்ருடைய அர்த்தமாகும். வெறுமனே நாவின் மூலமாக ஷுக்ர் செய்வது, ஷுக்ர் சொல்லுவது என்பது மட்டுமல்ல, உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்று சொல்லுவது மட்டுமல்ல, எதை செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்தால் அதுதான் அது ஷுக்ருடைய அர்த்தமாகும். அல்லாஹ் தஆலா உறுப்புகளை கொடுத்திருக்கின்றான், கண்ணை கொடுத்திருக்கின்றான், கண்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். கண்ணை கொடுத்ததற்காக நன்றி செலுத்த வேண்டும். கண்ணுக்கு என்ன நன்றி செலுத்துவது? எதை பார்க்க வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானோ அதை பார்ப்பது, எதை பார்க்க கூடாது என்று சட்டம் இருக்கின்றதோ அதை பார்க்காமல் இருப்பது. இது கண்களுக்கு செய்யக்கூடிய ஷுக்ர், நன்றி. நாக்குக்கு செய்யக்கூடிய நன்றி என்ன? எதை பேச வேண்டுமோ அதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது அதை பேசக்கூடாது. ஹலாலானதை பேச வேண்டும், ஹராமானதை பேசக்கூடாது. நல்ல விஷயங்களையே பேச வேண்டும், கெட்ட விஷயங்களை பேசக்கூடாது.
வீணான பேச்சுக்களை பேசக்கூடாது. அர்த்தமுள்ள பேச்சுக்களை மட்டும்தான் பேச வேண்டும். இது நாக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதற்குரிய ஷுக்ராகும். இது போன்ற ஒவ்வொரு உறுப்பும். அதே போன்று நான் ஒரு வியாபாரியாக இருக்கின்றேன் என்று சொன்னால் வியாபாரம் எப்படி செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அந்த முறைப்படிக்கு செய்வதுதான் அதற்குரிய நன்றியாகும். இவர்கள் அதுக்கு நேர் மாற்றமாக செய்தார்கள். அதன் காரணமாக தண்டனைக்குரியவர்களாக ஆனார்கள் என்பதாக குறிப்பிடப்படுகின்றது. வயா கௌமி அவ்ஃபுல் மிக்யால வல் மீசான்,